அருமையான நண்பர் பழனி எஸ் சாமுவேல் அவர்கள். ஆண்டுடைய கிருபையினால் நாங்கள் 2002 ஆண்டிலிருந்து நாங்கள் ஊழியங்களிலே பழகி இருக்கிறோம். ஒரு அருமையான பாசத்துக்குரிய நண்பர், ஆவிக்குரிய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோருமே ஊழியத்திலே முன் வரிசையில் நின்று பங்கெடுக்கின்றவர்கள். இன்று அவர்கள் நமக்கு வந்திருப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. வந்திருக்கிறவர்களை நம்மை வாழ்த்தி வரவேற்கும் வண்ணமாக அவர்களுக்கு சால்வையை நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள் அணிவிப்பார்கள். நம்ம கரங்களை தட்டி வரவேற்றுக் கொள்வோம். கொஞ்சம் முன்ன வாங்க. God bless you. சரி, தொடர்ந்து அவர்கள் நடத்துவார்கள். அவருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். Praise the Lord. Check. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அற்புதமான இந்த நாட்களுக்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கின்றேன். உங்கள் ஊரில் பல வருடங்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். உங்கள் ஊர் மக்களுக்காக நிறைய தடவை உபவாசம் பண்ணி ஜெபித்த காலங்கள் மறக்க முடியாது. உங்கள் ஊரில் நிறைய டிவி சேனலில் கூட நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே பேசியிருக்கேன். ஹெவன் டிவி, இப்போ டிவி இருக்குதா? நான் தான் இல்லை, முன்னாடிலாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்போடைய சூழ்நிலையில் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த நாள் என் வாழ்வில் எனக்கு ஆலோசனையாய் தேவன் நிறைய காரியங்கள் பேசினார். நல்ல பாஸ்டரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆட்கள் நிறைய பேருக்கு இல்லை. தெளிவாக குறி சொல்லுகிறவர்கள் அல்ல, நாம் சத்தியத்தை போதிக்கிறவர்கள். அப்படிதானே? அற்புதமான வார்த்தையை நம்மளோட தேவன் பேசினார். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன் பேசும் தெய்வம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த பைபிளை தூக்கி 30 வருஷம் ஆகுது. இயேசுவோடு வாழ்கிறேன், இயேசுவோடு நடக்க எனக்கு ஒரு புண்ணியமான நாட்களை அவர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்தார், முன்குறித்து தந்தார். பழனியாக இருந்து மாவிளக்கு எடுத்து மொட்டை போட்டு காவடி தூக்கி சக்கரை பொங்கல் வைத்து பால்குடம் எடுத்து நடந்து போன என்னை என் ஆண்டவர் இயேசு ரட்சித்து ஊழியக்காரனாக 30 வருஷம் நிலைநிறுத்தி இருக்கிறார். அற்புதமான தெய்வன். ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்து வருகிறார். உபவாசம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே கிறிஸ்தவத்தினுடைய உயிர் நாடியில் ஒன்று உபவாசித்து ஜெபிப்பது. உபவாசம் என்பது பைபிளில் நிறைய பேர் நிறைய தடவை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கிற இயேசு கூட உபவாசித்து ஜெபித்திருக்கிறார். ஒரு நாள், ஒரு நேரம், 3 நாள், 7 நாட்கள், 21 நாட்கள், 40 நாட்கள் என்று சொல்லி கூட தேவ பிள்ளைங்க உபவாசித்து ஜெபித்திருக்கிறாங்க. உபவாசத்தினுடைய மேன்மை என்பது ஆச்சரியமானது. பைபிளில் நிறைய பேர் பல நிலையில் உபவாசித்து ஜெபித்திருக்கிறாங்க. தங்களுடைய குடும்பத்திற்காக, சமுதாயத்திற்காக, எழுப்புதலுக்காக, நன்மையான ஆசீர்வாதம் பெறுவதற்காக பல விதத்தில் ஜெபித்திருக்கிறாங்க. உபவாசிப்பது நல்லதும் கூட. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உபவாசித்தா கொழுப்பு குறையும். ஆவிக்குரிய கொழுப்பானாலும் சரி, மாம்சத்தின் கொழுப்பானாலும் சரி குறையும்.
உபவாசிப்பது ரொம்ப சாலச் சிறந்தது. உபவாசித்து ஜெபிக்கும்போது சரீரம் பலவீனமாக சில வேளையில் காணப்பட்டால் கூட ஆவிக்குரிய பலனை அனுபவிக்க முடியும். நான் பல தடவை ஜெபித்த போதெல்லாம் ஆண்டவருடைய தொடுதலை என் சரீரத்தில் கூட உணர்ந்திருக்கிறேன். நான் அழும்போது கண்ணீரை துடைக்கிற கரத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். என் பக்கத்தில் நிற்கிற தேவ தூதர்கள் நிற்கிறத உணர்ந்திருக்கிறேன். இயேசு என்னை தொடுவதை உணர்ந்திருக்கிறேன் பல தடவை. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், உண்மையான தேவன், அற்புதமான ஆண்டவர். நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு 30 வருஷ பிரயாணத்தில் எத்தனையோ விதத்தில் எத்தனையோ சூழ்நிலைகளில், நேரங்களில், காலங்களில் நம்மளை விட்டு விலகாத ஒரு தெய்வமாக இருக்கார். இன்றைக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறேன். கொலோசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசேய நீதிக்குட்பட்ட ஒரு தேவ மனிதன், 8ஆம் நாள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட அற்புதமான தேவ பிள்ளை, கமாலியன் பாதத்தில் படித்து தேறினவர், நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், அற்புதமான ஒரு தேவ மனிதன் தான் அவர். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறியாத காலங்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது வேறு. ஆண்டவரை அறிந்த பிறகு, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அவருடைய தரிசனத்தை பார்த்த பிறகு, சத்தத்தை கேட்ட பிறகு பெரிய மாற்றம் அவர் லைஃப்பில் உண்டாயிற்று. அறிவு இருந்துச்சு, பைபிள் நாலேஜ் இருந்துச்சு, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுமாறினார். பைபிள் நல்லா தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நம்ம சொல்லுகிறோம். அன்றைக்கு சவுலாக இருந்தார். சவுலாக இருந்தபோது இயேசுவை நல்லா கவனிங்க, இயேசு ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்கிறார். அதே காலகட்டத்தெல்லாம் இந்த சவுலுங்கிற மனிதர் இன்னொரு இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பைபிள் படிக்கிறார். இயேசுவும் அந்த சவுலுங்கிற மனிதனும் கிட்டத்தட்ட ஒரே காலங்களில் வாழ்ந்திருந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அவர் லைஃப்பில் பைபிள் படித்தாருங்க. பைபிளை தான் கமாலியன் பாதத்தில் கற்று தேறினார். ஆனால் அவருடைய லைஃப்பில் இயேசுவை நம்ப மறுத்தார், ஏற்றுக்கொள்ள மறுத்தார். பைபிள் படித்தார், இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஊழியம் செய்கிறார், அற்புதம் செய்கிறார். அவரை புரிந்து கொள்ள முடியல இயேசுவை. சவுல் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து பைபிள் படிக்கிறாரு, இயேசுவை நம்ப முடியலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியலை, இயேசுவை இரட்சகராய் அறிந்து கொள்ள முடியலை. பைபிள் அறிவு இருக்குது, வேத ஞானம் இருக்குது, ஆனால் தேவனுடைய வார்த்தையினுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலை. இதான் அவருக்கு தடையாக இருந்துச்சு. ஸ்தேவான் சாவுக்கு கூட அந்த அப்போஸ்தலனாகிய சவுல் பவுலா மாற்றப்பட்ட பிறகு அந்த காலங்களில் அது காரணமாக இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் லைஃப்பில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார், இயேசுவை நம்புகிறார், இயேசுவை நேசிக்கிறார். எப்போ முள்ளில் உதைக்கிறதும் கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன சத்தம், இந்த சொன்ன சத்தம் அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டது.
பைபிள் படித்தவர் இயேசுவை நம்ப முடியல. இயேசுவை பார்த்ததுனால, இயேசு சத்தத்தை கேட்டதுனால இயேசுவை அளவுக்கு அதிகமாக நேசித்து ஊழியம் செய்தார். அல்லேலூயா. கிறிஸ்தவம் என்பது படிப்பதனால் அல்ல மாத்திரம், படிப்பதனால் மாத்திரம் அல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவத்தையும் சேர்ந்தது. அல்லேலூயா. சத்தத்தை காணும். அல்லேலூயா. கொலோசியர் 1:10 நினைக்கிறேன், அந்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. தேவனை அறிகிற அறிவு, பைபிளை படிக்கிற அறிவுங்கிறது வேற. தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியமானது. நான் அங்கே உட்கார்ந்துருந்த போது என் கூட ஆண்டவர் நிறைய விஷயத்தை அருமையான சகோதரர் மூலமாய் பேசினார். அவர் நம்மளோடு பேசுகிறவர். படிப்பதனால் வருவது அனுபவம் வேறு, படிப்பதனால் வருவது வேறு. அவர் தான் எழுதுகிறாரு, தேவனை அறிகிற அறிவினால் நான் பெருகும்படி சொல்லுகிறார். நாகர்கோவில் மக்கள் ரொம்ப நல்லவங்க, பைபிளும் நல்லா படிப்பாங்க, ஆண்டவரோடு கூட வாழ்கிற அனுபவத்தையும் ருசிப்பார்கள், அனுபவிப்பார்கள். சிலர் இதில் அவர் சொல்கிறாரு, கொலோசியர் 1:29 மறுபடியும் வாசிங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற, எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். உபவாசம் என்பது போராட்டத்தின் அனுபவம், போராடணும். பிரயாசப்படுதல் அனுபவம், உபவாசிப்பது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தின் காரியத்தில், சமுதாயத்தில் நடக்கிற மாற்றங்கள் உருவாக்கப்பட போராடி ஜெபிக்கிறது அவசியமாக இருக்குது. போராட்டமான ஜெபம் தேவையாக இருக்குது. சில நாட்களாக அந்த வசனத்து மூலமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் ஆண்டவர். நான் விரும்புகிற அளவுக்கு நீ ஜெபம் பண்ணணும், நான் பாரங்கொள்கிற அளவுக்கு நீ போராடணும், அதில் நீ பிரயாசப்படணும். பவுல் சொல்கிறாரு, எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கப்பட, வல்லமை வெளிப்பட போராடி நான் ஜெபிக்க இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். நல்ல வார்த்தை. பிரயாசப்படுதல் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. என்னை குறித்து, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். நாம் கிறிஸ்தவங்களாக இருக்கிறோம், வாரந்தோறும் ஆலயத்துக்கு வர்றோம், பிரசங்கம் கேட்குறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபத்தினுடைய மேன்மையில் உபவாசித்து ஜெபித்தல். அதில் ஒன்று போராடுதல், போராட்டத்தை முன்னெடுப்பது, மன்றாடுவது, தேசத்தில் மக்களுக்காக, மற்றவங்களுக்காக, பிரேயருக்காக மன்றாடுவது அவசியமாய ஒன்று. அதான் ஆண்டவர் என்கூட உணர்த்தினார். தேவ சமூகத்தில் அவரை சந்தோஷப்படுத்த, அவரை பிரியப்படுத்த, அவரை மகிழ்ச்சிக்குள்ள ஆக்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த போது என்கிட்ட ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை, நீ போராடணும். உனக்குள்ளே, உங்கள் பட்டணத்துக்குள்ளே, உங்கள் சமுதாயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கல, நீ போராடணும். உன் குடும்பத்தில் முன்னேற்றம் கிடைக்க நீ போராடணும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்க நீ போராடணும். உன் சந்ததியில் ஜெயம் கிடைக்க நீ போராட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதுகிறார். கொலோசிய சபையில் எழுதும்போது அந்த போராட்டத்தை நான் பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறார்.
என் வாழ்க்கையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்துவாக தான் இருந்தேன், இயேசு பற்றி தெரியாது. எங்கள் அம்மா சாமி ஆடுகிற குறி சொல்லுகிற தாயார். உங்கள் ஊருக்கு வர்ற வழியில் முப்பந்தல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, வர்ற வழியில். இப்போ ரோடு மாறி வந்தாங்க ஹைவேயில். அதில் இருக்கிற அந்த கோயிலில் உள்ள ஆவி, அந்த விக்கிரகம் தான் எங்கள் அம்மாவை குடிகொண்டு இருந்தது 25 வருஷம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். சொந்த வீடு, இடம், நிலம், கடை எல்லாம் எங்களுக்கு இருந்தது. சொந்த வீடாக, சொந்த இடமா, சொந்த நிலமாக இருந்துச்சு. சொத்துக்கு ஆசைப்பட்ட சொந்தக்காரங்க செய்வனை பில்லி சுனியை வைத்ததுனால எல்லாவற்றையும் இழந்து போனோம். எங்கள் அம்மாவுக்கு இந்த அருள், இந்த சாமி இன்னும் சொல்லுவாங்கள்ல விக்கிரகம், அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். கோயிலில் போனால் ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு சில விக்கிரக ஆவிகளால் எங்கள் அம்மா அலைக்கழிக்கப்படுவாங்க, சில அசுத்த ஆவிகளாலும் அலைக்கழிக்கப்படுவாங்க. கோயிலுக்கு போனால் ஆடுவாங்க, அவங்களாம் சொல்லுவாங்க தெய்வம்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அப்படி தான் ஆரம்பத்தில் சொன்னோம், முன்னாடி தெரியாத காலத்தில். ஆனால் கல்யாண வீட்டுக்கு போனால், சடங்கு வீட்டுக்கு போனால், சாவு வீட்டுக்கு போனால் கூட மேளம் அடிப்பாங்க. நம்ம ஊரில் கொட்டடிப்பாங்க. அந்த மேலே சத்தம் எங்கள் அம்மா காதில் கேட்டுட்டா போதும், ஒரு ஸ்பிரிட் அவங்கள ஆட வைக்கும். ரோடு, பஸ் ஸ்டாண்டு, தெரு தெரியாது அவங்களுக்கு. ஒரு பொம்பளை தான் எங்கள் அம்மா, தன்னை மறந்து அந்த மேலே சத்தத்துக்கு ஆடுவாங்க. விரும்பி ஆடுவதல்ல, தெரியாமல் அவங்களே ஒரு ஸ்பிரிட் அவங்கள ஆட வைக்கும். ஒரு பொம்பளை நின்று ரோட்டில் நின்று ஆடினா அப்படி இருக்கும். ஊரில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, காரி துப்புவாங்க, சி அப்படின்னு சொல்லி. எத்தனையோ பேர் துப்பிட்டு போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சொந்த வீடு, சொந்த இடம், நிலம் இருந்தபோது எங்கள் அப்பா கொஞ்சம் வசதியாக இருந்ததுனால ட்ரிங்க்ஸில் அடிமைப்பட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் அடிப்பார். அரசியல் மற்ற காரியங்களில் செயல்பட்டார். அந்த ஆவிகள் அலைக்கழித்த போது அவருக்கு விடுதலை பெறணும்னு சொல்லி நிறைய பிரயாசப்பட்டு போன காலங்கள் உண்டு, பல இடங்கள்லாம் உண்டு. வீட்டில் வாழும்போது எங்கள் அம்மாவுக்குள்ளே அந்த ஆவிகள் அலைக்கழிக்கும். திடீர்னு நைட்டு கத்துவாங்க 12 மணி 1 மணிக்கு. இந்த மாதிரி சின்ன ரூம் இருக்கும், தரையில் உருளுவாங்க. உருண்டுட்டே என் கழுத்தை யாரை நெரிக்கிறாங்க, என்னை யாராவது காப்பாடுங்க சத்தம் போடுவாங்க எங்கள் அம்மா. நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன். எங்கள் அம்மா கிட்ட பார்த்து நின்று பேச பயப்படுவேன், தொட கூட பயப்படுவேன். அந்த ஆவி நம்மளை பிடிச்சிருமோ, தாக்கிருமோ அப்படின்னு சொல்லி. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கூப்பாடு போடுவாங்க. ஒரு சோர் பக்கத்தில் இன்னொரு சோர் பக்கம் வரைக்கும் தரையில் அப்படியே உருண்டுகிட்டே இருப்பாங்க, சுடப்பட்ட புறாவை போல. விடுதலை தெரியல, கிடைக்க வழி இல்லை. எங்கெல்லாமா போய் பார்த்தோம், பிரயோஜனம் இல்லை, யாரும் சொல்ல முடியலை, சொல்லி தரலை. அந்த நாட்களில் நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டவங்க பில்லி சுனியை வச்சதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிலைமை உண்டாயிற்று. சொந்த ஊரில் சொந்தக்காரங்களை நம்பி எங்கள் அப்பா நல்ல ட்ரிங்க்ஸ் அடித்த போது ஒரு எம்டி பேப்பரில், பத்திர பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஏமாற்றப்பட்டாங்க. போதையில் தன்னை மறந்து கையெழுத்து போட்டாங்க. அதனால் சொந்த வீடு, இடம், நிலம் எங்களை விட்டு பறி போயிட்டு நடுத்தெருவில் நின்றோம். அப்போ தான் முதல்ல வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்த நிலைமை உண்டாயிற்று. எங்கள் அப்பா பொள்ளாச்சிக்கு ஓடி போயிட்டார். நான், எங்கள் அக்கா, என் தங்கச்சி ஒரு சின்ன வீட்டில் வாடகைக்கு குடியேறினோம். 150 ரூபா வாடகை. அப்போ கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம், வருத்தப்பட்டோம். வீட்டுக்காரங்க வந்து வாசலில் வாடகை கேட்க வந்தாங்க. நான் தான் சின்ன பையன், அந்த மாதிரி சின்ன பையன். அப்பாக்கிட்ட இல்லாதனால நான் போய் பேசினேன் அந்த ஆள்கிட்ட, அந்த நபர்கிட்ட. ஐயா, அப்பா எங்கேயோ போயிருக்கிறாங்க. அப்போ ஃபோன்லாம் கையில் இல்லை, லேண்ட்லைனில் தான் பேசணும். லெட்ரு போடலை. அவங்க அப்பா கடிதாசி வந்த உடனே நாங்கள் ஃபோன் பண்ண உடனே
நான் அந்த பணத்தை சொல்லி எங்களுக்கு தரேன் அப்படின்னு நான் தான் போய் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், 150 ரூபா கொடுக்க வாடகை கொடுக்க வழி இல்லை, வக்கு இல்லை, வசதி இல்லைன்னா எதுக்கு வாடகை வீட்டுக்கு வந்தீங்க? ரோட்டில் எத்தனை பேர் பிச்சைக்காரனாக உட்காந்துருக்கான், போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஏசினார் அந்த ஆள். சின்ன வயசில் அது என்னன்னு தெரியல, ஆனால் திட்டுனாருன்னு தெரியுது, ஏதோ நம்மளை ஏசுறாரு அப்படின்னு சொல்லி. ஒரு கஷ்டமான ஒரு நிலை. அன்னைக்குள்ள நிலைமைக்கு ரேஷன் கடையில் கூட அரிசி வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலைமை உண்டாயிற்று. அப்போ கூட 2000 ரூபா 3 ரூபா 1 கிலோ அரிசி வாங்கணும். இப்போ இலவசமாக கொடுக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த காலத்தில் 3 ரூபா 4 ரூபா இருந்தால் தான் அரிசி கிடைக்கும். அதை வாங்கக்கூட காசு இல்லாமல் எத்தனையோ வருஷம் என் நண்பர்கள் வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேன், என் சொந்தக்காரங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கேன். இந்த கஷ்டமான நிலையில் நான் சாப்பிட்றதுக்காக ஒரு வீடு வீடாக போன காலங்கள் கூட உண்டு. பசி வேதனையில். இப்போல்லாம் என் சொந்தக்காரங்க கடிகார பார்த்துட்டு சொல்லுவாங்க, சாப்பிட வந்திருக்கான் பாரு, சோத்துக்கு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளை நல்லா சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க. எனக்கு பழையது ஊறுகாய் வச்சு கொடுப்பாங்க. சில வருஷங்கள் அதையும் வீஞ்சிட்டு போயின்னா சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால் சாப்பிட வேண்டிய நிலைமை உண்டாயிட்டு அதை சாப்பிட்டேன். கஷ்டத்தை அப்படி கஷ்டப்பட்டேன். அந்த நிலையில் வருத்தப்பட்ட நிலைகள், அந்த காலங்கள் மறக்க முடியாது. அப்போது எல்லாவற்றையும் இழந்த நிலையில் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்தாங்க. எங்கள் சொந்தக்காரர் மாமா முறையில் எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் நல்லா வாழ்ந்த குடும்பம், கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு சேஞ்சிங் லைஃப் வேணும், இடமாற்றம் வேண்டும் என்று சொல்லி எங்களை பார்த்து சொன்னார். இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வெக்கத்தோடு இருக்கிறீங்க, ஒரு இடம் மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃப்பில், சேஞ்சிங் லைஃப் வேணும், நீங்கள் வேணால் கோயம்புத்தூருக்கு வாங்கலேன், சொந்த ஊரில் வெக்கப்பட வேண்டாமே அப்படின்னு சொன்னார். உடனே எங்கள் அப்பா சொன்னாங்க, உள்ளூரில் செத்தாலும் கூட நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கடா. அந்த நாள் வந்த டயத்தில், பொள்ளாச்சியிலேருந்து அப்போ வந்த டயத்தில் நம்ம போவோம், கோயம்புத்தூர் போவோம்னு சொன்னாங்க. எங்களை கூட்டிகிட்டு போனாங்க கோயம்புத்தூருக்கு. அங்கே கோயம்புத்தூருக்கு போகும்போது பூர்வீக சொத்துன்னு சொல்லி கொடுப்பதற்கு 2 சாக்கு பை, 100 கிலோ அரிசி மூட்டை சணல் சாக்கு பை எங்கள் சொத்தாக இருந்துச்சு. 4 தட்டு 4 டம்ளாரு, ஒரு சின்ன ஸ்டவ்வு, ஒரு சாக்கு மூட்டை போட்டு கட்டி பஸ்ஸில் ஏற்றி அந்த ஊருக்கு பிரயாணப்பட்டு போனோம். அந்த ஊருக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு கடையை தான் வீடாக வாடகைக்கு கொடுத்தாங்க. வீடு மாதிரி இல்லை, ஒரு ஒர்க் ஷாப். அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது, இந்த மாதிரி ஷட்ரு தான் எங்கள் வீட்டுக்கு வாசலாக இருந்துச்சு. இந்த ஷட்டரை போட்டோம்னா காற்றே உள்ளே வராது. இந்த ஷட்டரை கொஞ்சம் மேலே தூக்குனா தான் வீட்டுக்குள்ளே காற்று வரும், வெளிச்சம் வரும். ஒரே ரூம் 8x8 சைஸ், இவ்வளோதான் இருக்கும் மொத்த வீடு. இதாங்க மொத்த வீடே இவ்வளோதான் இருக்கும். இதெல்லாம் 5 பேர் படுத்திருப்போம். அப்போ தான் அந்த ஊரில் எங்கள் குடி போகணும் கோயம்புத்தூரில். அந்த ஊரில் இருந்தபோது தான் எங்கள் மூத்த சகோதரி முதல்ல இயேசுவை நம்பினாள். ஒரு பக்கத்து வீட்டில் நடந்த ஜெப கூட்டத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். இப்போ வாலிய பிள்ளை கூட்டத்துக்கு போகிறான்னு சொல்லி தங்கச்சி துணைக்காக போனான் ஜெப கூட்டத்துக்கு. 2 பெண்களும் தனியாக போகிறாங்கன்னு எங்கள் அம்மா துணைக்காக போனாங்க. அப்பமும் விக்கிரகாவி போராட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்காக பாதுகாப்புக்காக போனாங்க. எங்கள் அப்பா பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, மனைவிக்காக பாதுகாப்புக்காக எங்கள் அப்பாவும் போனாங்க. கடைசியில் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, வாப்பா நீ வா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நமக்குன்னு 300 கோடி தெய்வம் இருக்குது, சிங்கிள் இயேசுவை தேடி என்ன பிரயோஜனம்? தன்னைத்தானே ரசிக்க திராணி இல்லாத தெய்வத்தை நம்பி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் விதண்டாவாதம் பேசினேன்னா, இயேசு தெய்வம் அல்ல என்று பழித்து பேசினவண்ணா, பைபிளை கிழித்து வீசினவண்ணா. என் மத வைராக்கியத்தில், ஏன்னா நான் மாலை போட்டு திருச்செந்தூருக்கு 3 வருடம் காய் வேஷ்டி கட்டி கொண்டு பஜனை பாடல் பாடிக்கொண்டு நடந்து போனவன். தெய்வத்தை நம்பி போகிறோன்னு சொல்லி போன பெருமையான நாட்கள் அது. அந்த நாட்களில் முரட்டாட்டமாக பேசினேன். ஆனால் ஏசப்பா என்னை பழி வாங்காமல் என்மேல் சித்தமுள்ளவராய் அன்புள்ளவராய் அவர் இருந்தார். எங்கள் அம்மாவுக்குள்ள விக்கிரகம் நைட்டு 12:30 மணிக்கு கத்துச்சு.
கத்திக்கிட்டு அழுது கதறுது. அது சொல்லுது, இவன் உடம்புல 25 வருஷம் வாழ்ந்திருக்கும். வாசல்ல தெய்வம் நிற்கிறாரு, பெரியவர் வந்திருக்காரு, வெள்ளைங்கி தெரிச்சவரா, சிகப்பு கச்சை கட்டினவரா, நெருப்பு தணலா நிற்கிறாரு, தெய்வம் வந்திருக்காரு, பெரியவர் வந்திருக்காருன்னு சொல்லிச்சு. நான் சொல்கிறேன், இந்த எசக்கிங்கிற விக்கிரகம் இந்த முப்பந்தலில் உள்ளது, இந்த மாதிரி நிறைய ஆவிகள் கத்திக்கிட்டே சொல்லுது, இயேசு வாசலில் நிற்கிறார், தெய்வம் வந்திருக்காருன்னு சொல்லி. அப்படி பார்க்குறேன், அந்த ஆவியை சத்தம் போட்டு சொல்லுது. நான் சொன்னேன், சும்மா ஏறி, அவரெல்லாம் தெய்வம் கிடையாது, நீ கும்பிட்றதும் தெய்வம் கிடையாது, நீ நம்ம சொல்கிறதும் தெய்வம் கிடையாதுன்னு சொன்னேன். அந்த ஆவி சொல்லுது, நீயும் தெய்வம் கிடையாது, நீ கும்பிட்ற நீ சொல்கிறதும் தெய்வம் கிடையாதுன்னு சொன்ன உடனே அந்த ஆவி சொல்லுது, டேய் அவர் பரிசுத்தமான தெய்வம் என்று சொன்னது. அப்போ நான் அப்புறம் முதல்ல கேட்குறேன், அந்த ஆவி பேசுது, எங்கள் அம்மா உள்ளேருந்து பேசுது. அது சொல்லுது, அப்போ நான் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லுது, அவர் பரிசுத்தமான தெய்வம். நான் அம்மாவை பார்த்து கேட்டேன், அது பரிசுத்தமான தெய்வங்கிறியா, அப்போ நீ யார்? இத்தனை வருஷம் வணங்கி மாவிளக்கு எடுத்து மொட்டை போட்டு காவடி தூக்கி சக்கரை பொங்கல் வைத்து பால் குடம் எடுத்து பாத யாத்திரையாக போனேன்னே, நீங்கள்லாம் யாருன்னு கேட்டேன். அந்த ஆவிகள் சொன்னது, நாங்கள் விழுந்து போன ஆவிகள், அவர் பரிசுத்தமான தெய்வம். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமான தெய்வம் என்று நான் வணங்கின விக்கிரகம் எனக்கு முதல்ல காஸ்பல் சொல்லிச்சு, அவர்தான் தெய்வம் என்று. என் வாழ்க்கையில் அதை மறக்கவே முடியாது. ஒரு விக்கிரகம் சுவிசேஷம் சொல்ல முடியும். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மாவுக்குள்ளேருந்து அந்த ஆவி பேசி தான் இயேசு இப்படியும் கிரியை செய்வார்னு அறிந்து கொண்டேன். என் வாழ்க்கையை மாறியது. ஊழியத்துக்கு வந்தேன், பைபிள் காலேஜ் படித்தேன், 3 வருடம் படித்து முடித்தேன். ஆண்டவர் சொன்னார், அப்போ தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவர் பேசினார், என் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டேன், அழுதேன், கண்ணீர் விட்டேன். ஆண்டவர் உணர்த்தினார். படிப்படியாக என் கூட ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை காதில் கேட்கும்படியான கிருபை தந்தார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன் சொந்த ஊருக்கு போ, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு கலங்கி கண்ணீர் விடுத்தாயோ அதே ஊரில் நான் உண்மையான தெய்வம் என்று நிரூபிப்பேன். உன் பக்தினாலும் நீதினாலும் அல்ல, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, நீ போ அப்படின்னு சொன்னார். நான் ஆண்டவரை பார்த்து கேட்டேன், நான் வீட்டில் சாப்பாடு வழி இல்லாத ஆள், வீடு விடா சோத்துக்கு அலைஞ்ச பிச்சைக்காரன், நான் போய் சொந்த ஊரில் நின்று இயேசு தான் தெய்வம்னு சொன்னால் யார் நம்புவா ஆண்டவரே, யார் ஏற்றுக்கொள்வா ஆண்டவரே, உன்னை அனுப்புகிற நான் அல்லவா, நீ போ அப்படின்னாரு. 2001ஆம் ஆண்டு முதல்ல பைபிளோட கூட ஒரு வேத புத்தகத்தோடு ஒரு சின்ன பெட்டியோட சுட்கேஸோட என் சொந்த ஊருக்கு ஊழியக்காரனாய் வர என் ஆண்டவர் உதவி செய்தார். தனியாக ரூம் எடுத்து நானே சமையல் பண்ணி சாப்பிட்டு ஒரு 5-6 வருஷம் ஊழியம் பண்ணேன். எங்கள் அப்பா இயேசு கிருபை கொடுத்தார். அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைங்க பிறந்துட்டாங்க. அது 3ஆவது பையன். என் பையன் மூத்தவன் காலேஜ் படிக்கிறான், 2nd இயர். தேவன் பெரியவராக இருக்கார், நல்லவராக இருக்கார். அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான தேவன். ஜெபத்தில் போராடுவதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கள் ஊரில் அடிக்கடி பிரசங்கத்தில் நிறைய சர்ச்சில் பேசியிருக்கேன். அப்போ சொல்லும்போது சொல்லுவேன், உங்கள் ஊரில் எத்தனை கோயில் இருக்குது, இத்தனை கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க, ஒருத்தங்க கூட என்னை தேடி வந்து சொல்லலையே, நான் கும்பிட்ற இயேசு உயிரோடு இருக்காரு, உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் விடுதலை வாங்கி தருகிறோம் என்று ஒரு கிறிஸ்தவர் கூட சொல்லவில்லையே. இதெல்லாம் பேசுவேன். அன்பானவர்களே, அன்பை வெளிப்படுத்தணும் நம்ம சொல்கிறோம், ஆலோசனையாக நிறைய வசனங்களை கேட்டோம். அதுக்கு மேலே பிரசங்கம் பண்ண வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவ்வளோ அழகாக பிரசங்கம் பண்ணாங்க, 7 பாயிண்ட் 8 பாயிண்ட்டுக்கு மேலே சொன்னாங்க. ஆலோசனை, தேவன் எப்படிலாம் பேசுவார், எப்படிலாம் கிரியை செய்வார். நம்ம லைஃப்பில் நம்ம ஜெபத்தில் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி எழுந்து நிற்கலாமா? கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண போகிறோம், ரொம்ப நேரம் பிரசங்கம் கேட்டுட்டோம்.
ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணும்படியாக எல்லாரும் எழுந்து நின்று பவளை போல போராடுகிற ஜெபத்திற்குள்ளே நம்ம நடத்தி செல்ல தேவன். எல்லார் கண்களை மூடினவர்களாக என் வாழ்க்கையில் என் உள்ளத்தில் மாற்றங்களை தாங்காண்டவர். என்னை அறியாமல் இந்த சாட்சி நான் சொல்கிறேன். நான் அதை சொல்ல வரல, நான் பிரசங்கம் பண்ணி வேற மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சேன். ஆண்டவர் என் உள்ளத்தில் உணர்த்தினார், என் சாட்சி நீ சொல்லு, நீ கடந்து வந்த பாதையை சொல் என்று என்னை உணர்த்தினார். எப்படியோ இருந்த என்னை ஆண்டவர் எப்படியெல்லாமா மாற்றினார், பயன்படுத்துகிறார். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாய் தேவன் பயன்படுத்துகிறார், கொண்டு வந்திருக்கிறார், கூட்டி சேர்த்திருக்கிறார். பிரயோஜனமுள்ள பாத்திரமாக வழிநடத்த அவர் கரம் பிடித்திருக்கிறார். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை ரொம்ப நேசித்தீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப நேசித்தீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வலது கரத்தை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி, எனக்கு எவ்வளவோ ஆலோசனை கொடுத்தீங்கப்பா. நான் விழும்போதெல்லாம் வலுவாதபடி காக்கும்படி உங்கள் கரத்தை நீட்டினீங்களாப்பா. சோர்ந்து போத போதெல்லாம், துவண்டு போன நேரமெல்லாம், துக்கப்பட்ட காலங்கள் எல்லாம் என்னை நடத்துனீங்க ஆண்டவரே, என்னை நடத்துனீங்க, என்னை தாங்கினீங்க, என்னை ஏந்துனீங்க, சுமந்தீங்க ஆண்டவரே. உங்கள் அன்பு எவ்வளோ பெரியதாப்பா, என் லைஃப்பில் உங்கள் அன்பு எவ்வளோ பெரியதா ஆண்டவரே. என்னை ரட்சித்தீங்களா ஆண்டவரே, என்னை தேடி வந்து நாம் வெறுத்த, உம்மை தூசித்த, உமக்கு விரோதமாக நின்ன ஆண்டவரே, முச்செடியில் எழுந்தது என்னுடைய தயவை என் மேலே வச்சிங்களா ஆண்டவரே. முச்செடியில் எழுந்தவருடைய தயை யோசேப்பின் சிரசில் வைத்த வண்ணமாய் எங்க மேல உங்க தயவை வச்சிங்க ஆண்டவரே. உங்க தயவை வச்சிங்க, உங்க தயவை வச்சிங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னை சந்தித்தீங்களே, என்னை சந்திச்சீங்களே, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுனீங்களே, உங்க அன்புனால என்னை கழுவுனீங்களே, உங்க இரக்கத்தினால என்னை கழுவி மீட்டு எடுத்தீங்களே. நான் அல்ல உம்மை தேடி வந்தது, நீங்க தான்ப்பா என்னை தேடி வந்தீங்க, நீங்க தான்ப்பா என்னை தெரிந்து கொண்டீங்க, நீங்க தான்ப்பா என்னை முன்குறித்தீங்க, நீங்க தான்ப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சீங்க. நீங்க பெரிய தேவன் அல்லவா, நல்ல தேவன் அல்லவா, உண்மை உள்ள தேவன் அல்லவா. மக்க நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லா இருதயத்தில் கை வைத்து ஒரு விசை என்னை கழுவுங்க ஆண்டவரே. என் இருதயத்தை கழுவுங்க ஆண்டவரே, என் எண்ணங்களை கழுவுங்க ஆண்டவரே, என் சிந்தையை கழுவுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால உங்க மீட்பினால, உங்க ரட்சிப்பினால என்னை அலங்கரிங்க ஆண்டவரே. என் ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க, என் எண்ணங்களை மாற்றுங்க, என் சிந்தனைகளை மாற்றுங்க, என் உணர்வுகளை மாற்றுங்க ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னால குடும்பத்துக்கு கேடு வந்துடக்கூடாது, என்னால சமுதாயத்துக்கு கேடு வந்துடக்கூடாது, என்னால என் பட்டணத்துக்கு கேடு வந்து விடக்கூடாது. என்னை கழுவுங்க ஆண்டவரே. என்னால சமாதான குலைச்சல் வந்துவிடக் கூடாது, என்னால பிரிவினைகள் வந்துவிடக் கூடாது, என்னால ஒரு நஷ்டம் வந்துவிடக் கூடாது, என்னால மனம் அடிவுனால வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, ரத்தத்தினால என்னை கழுவுங்க. என் பாவங்களை மன்னிக்கிறவரே, என் பாவங்களை சுத்தமாய் மாற்றுகிறவரே, சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாய் மாற்றுகிறவரே, என்னை கழுவுவீராக, கழுவீராக, என்னை சுத்தப்படுத்துவீராக அப்பா. உங்க ரத்தத்தினால சுத்தப்படுத்துவீராக. உங்க ரத்தத்தின் புண்ணியத்தினால மீட்பு உண்டாவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக ஆண்டவரே. சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை எண்ணங்கள் உண்டாவதாக, எல்லா தவறான எண்ணங்கள் விலகுவதாக, கசப்பான இருதயங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மாற்றங்களை தாங்க ஆண்டவரே, மாற்றங்களை தாங்க ஆண்டவரே.
அப்படியே வலது கரத்தை உயர்த்தி என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ரட்சிங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், என் பிள்ளைகளை, என் கணவன் மனைவியை, என் சகோதர சகோதரிகளை ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிப்பு உண்டாவதாக, ரட்சிக்கப்படுவார்களாக. தேவ பிள்ளைங்கன்னு சொல்றாங்க, ரட்சிக்கப்படலையே. மீட்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறணுமே. குடி போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மாறணுமே. போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற எங்க பிள்ளைங்க சமுதாயத்தில் மாறணுமே. ஆண்டவரே மாற்றங்களை தாங்க ஆண்டவரே, மாற்றங்களை தாங்க ஆண்டவரே, மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால மீட்பு உண்டாவதாக, தெய்வ பயம் ஆட்கொள்ளுவதாக. எங்க சமுதாயத்தில் தெய்வ பயம் ஆட்கொள்ளுவதாக. நாகர்கோவில் பட்டணத்தில் தெய்வ பயம் ஆட்கொள்ளுவதாக. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெய்வ பயம் ஆட்கொள்ளுவதாக. பரிசுத்த பயம் உண்டாவதாக, பரிசுத்த உணர்வு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே என் குடும்பத்திலே மீட்பு உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்கப்படட்ட ஐயா, மீட்கப்படட்ட ஐயா, ரட்சிக்கப்படட்ட ஐயா, மனம் திரும்பட்ட ஐயா. முரட்டாட்டமான நிலைகள் மாறுவதாக, மீறி போகிற அனுபவங்கள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால உம்மை சொந்த ரட்சகராய் நம்புவார்களாக, ஏற்றுக்கொள்வார்களாக. இயேசுவே மாற்றத்தை தருவீராக ஆண்டவரே. மாற்றங்களை தாங்க ஆண்டவரே, மாற்றங்களை தாரும் ஆண்டவரே. எங்களை போல புறஜாதி மக்கள் கூட உம்மை காணட்டும் ஐயா. தெய்வம் அல்லாதவர்களை நம்புகிற என் ஜனங்களை உம்மை காணும்படி கண்கள் திறக்கப்படட்டா ஆண்டவரே. புறஜாதி மக்களுக்குள்ளே ஆண்டவரே சுவிசேஷ நற்செய்தி விதைக்கப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தருடைய காருண்யம் கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்களேன் ஆண்டவரே. எங்க ஜனங்க உம்மை காண்பார்களாக, எங்க ஜனங்கள் உம்மை காண்பார்களாக. ஆண்டவர் விக்கிரத்துக்கு முன்பாக மண்டிட்டு கிடக்கிற ஜனங்க, விக்கிரங்களுக்கு முன்பாக மண்டிட்டு கிடக்கிற என் ஜனங்கள் உம்மை காண்பார்களாக, உம்மை தரிசிப்பார்களாக, உம்மை தேடுவார்களாக ஐயா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே மீட்பு உண்டாவதாக, மனம் திரும்புதல் உண்டாவதாக. ஆண்டவரே பாரத்தோடு கேட்கிற ஐயா, ஐயா வாஞ்சையா கேட்கிற ஐயா. நரகத்துக்கு போய்விடாதபடி ஆண்டவரே தடுக்கப்பட கேட்கிற ஆண்டவரே, மனமாற்றம் உண்டாகட்டும் ஐயா. மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உண்டாகட்டும் ஐயா. கிறிஸ்தவங்க குடி போதையில கிடக்குறாங்களே, போதை வஸ்துல கிடக்குறாங்களே ஐயா, டாஸ்மார்க்ல விழுந்து கிடக்குறாங்களே ஐயா. கிறிஸ்தவங்க பேர் இருக்கு ஆண்டவரே, மாற்றம் இல்லையே. மாற்றங்களை தாரும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஐயா. ஐயா என் குடும்பத்தில் ஒவ்வொருவரும் மாற்றப்படட்டும் ஐயா. எங்க சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. மாற்றப்படட்டும் ஐயா. மன்றாடுகிற ஐயா. அப்படியே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்ன சந்தித்தீங்களே, என்ன தொட்டீங்களே ஆண்டவர், ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே வலது கரத்தை உயர்த்தி என் ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே, என் ஜனங்களை சந்திங்க ஆண்டவரே, என் ஜனங்களை மீட்டெடுக்கிறபடியா ஜெபிக்கிற ஐயா. எத்தனை வாலிப பிள்ளைங்க ஐயா மனுஷனை நம்பி ஏமாந்து போறாங்க ஐயா, போதை வஸ்துல ஏமாந்து போறாங்க ஐயா. ஆண்டவரே மனுஷன் நம்பி ஏமாந்து போறாங்களே, கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா, இருதயம் திறக்கப்படட்டும் ஐயா. பொய்யான மாயைக்கும் அவங்க விளங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மாயையில விழுந்து விட கூடாது ஆண்டவரே, கண்ணியில விழுந்து விட கூடாது ஐயா, கண்ணிகையில விழுந்து விட கூடாது ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையை கற்பை இழந்து விட கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய பேர் தற்கொலை பண்ணி சாகுறாங்களே ஐயா. நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள், பிரிவினை நிமித்தமா தற்கொலை பண்ணி சாகுறாங்களே. அதிகம் பேர் தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே அதிகமான பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஐயா தற்கொலை பண்ணி சாகுறாங்க ஐயா. அந்த நிலைகள் மாறட்டும். வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்கள் மாற்றப்படுவதாக, தற்கொலை சிந்தனைகள் மாற்றப்படுவதாக. அப்பா ஏசிட்டாங்க, அம்மா ஏசிட்டாங்கன்னு சொல்லி யாரும் சாக கூடாது, சாவை விரும்ப கூடாது ஆண்டவரே. கிருபை செய்யுங்க, கிரியை செய்யுங்க ஐயா. மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, எண்ணங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. சிந்தையில மாற்றங்களை தருவீராக என ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றங்களை தாரும்
எத்தனையோ வாலிப பிள்ளைங்க சூசைட் பண்ணி சாகுறாங்களே, நரகத்துக்கு நேராய் போறாங்க ஐயா, அழிவுக்கு நேராய் போறாங்க ஐயா. ஐயா ஐயா ஐயா, என் ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, என் ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, என் ஜனங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. மாற்றம் வேணும் ஐயா, மாற்றம் வேணும் ஐயா, ஐயா மாற்றம் வேணும் ஐயா, மணியா மாற்றம் வேணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாற்றத்தை தருவீராக, எங்க குடும்பத்தில் உற்பத்தி ஆகட்டும் ஐயா, அந்த மாற்றம் உருவாக்கப்படட்டும், உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. உங்க கண்கள் திறக்கப்படட்டும், எண்ணங்கள் திறக்கப்படட்டும், சிந்தைகள் திறக்கப்படட்டும் ஐயா. பொய்யான மாயை நம்பி விழுந்து விடக்கூடாது, பொய்யான மாயை நம்பி ஏமாந்து போய் விடக்கூடாது, மனுஷனை நம்பி ஏமாந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, மடாதிபதிகளை நம்பி ஏமாந்து விடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, பூசைகள் பரிகாரம் சொல்லி நம்பி ஏமாந்து விடக்கூடாது. கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, இருதயம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, சிந்தை திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. மாற்றத்தை தருவீராக என்னை கேட்கிறேன், மாற்றத்தை தார், மாற்றத்தை தார் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே, என் ஜனங்க, கிறிஸ்தவ ஜனங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. தெய்வ பயத்தோட காரியங்களை முன்னேக்கி செல்லணும், முன்னோக்கி செல்லணும், தெய்வ பயத்துல முன்னேறி செல்லணும். எங்க ஊர்ல அதிக கிறிஸ்தவங்க உண்டு, அதிக கிறிஸ்தவங்க உண்டு, சபை பிரிவினைகள் உண்டு, ஐக்கியத்தை ஒரு மனம் இல்லை. ஆனா உங்க தெய்வ அன்புக்கு சொந்தமா மாறணும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஐயா. சபை பிரிவினைகள் வேண்டாம், ஜாதி பிரிவினைகள் வேண்டாம் ஆண்டவரே, பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் வேண்டாம் ஐயா. கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாய் கூட்டி இணைக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாறட்டும் ஐயா. தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஐக்கியம் உருவாவதாக, திருச்சபைக்குள்ளே ஐக்கியங்கள் உருவாவதாக. எல்லா திருச்சபைக்குள்ள எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க ஆண்டவரே, திருச்சபைகளுக்குள்ளே ஐக்கியங்கள் உருவாவதாக. பிரிவினைகள் வேண்டாம் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரிவினைகள் வேண்டாம், கிறிஸ்தவங்களுக்குள்ளே உபதேச குளறுபடிகள் வேண்டாம் ஐயா, கிறிஸ்தவங்களுக்குள்ளே பாகுபாடு வேண்டாம் ஆண்டவரே. இதுதான் வளர்ச்சிக்கு தடை, இதுதான் எங்க ஊர்ல வளர்ச்சிக்கு தடையா இருக்குது ஆண்டவரே. ஐயா, ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. எல்லாரையும் மனிதன் மதிக்கணும், மனிதன் நேசிக்கணும், மனிதன் மதிக்கணும் ஆண்டவரே. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. திருச்சபை ஜனங்களுக்குள்ள ஐக்கியம் உருவாவதாக, பிரிவினைகள் மாறுவதாக, வாக்குவாதங்கள் மாறுவதாக, முரட்டாட்டங்கள் விலகுவதாக, கோபங்கள் விலகுவதாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபை தலைவர்களுக்குள்ள ஐக்கியத்தை உருவாக்கும்படியா ஜெபிக்கிறோம், உற்பத்தி ஆக்கும்படியா ஜெபிக்கிறோம், வலுப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவருடைய நிறைவை தருவீராக, ஆவியானவருடைய பலனை தருவீராக, ஆவியானவருடைய உற்சாகத்தை தருவீராக, ஆவியானவரை பலப்படுத்துவீராக, திருச்சபை தலைவர்களை பலப்படுத்துவீராக, ஐக்கியம் உள்ளவர்களை பலப்படுத்துவீராக, சமாதானம் உள்ளவர்களை பலப்படுத்துவீராக. ஜெபிக்கிறோம், நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஐக்கியத்தை கெடுக்கிற சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக ஜெபிக்கிறோம். சத்துருவின் கிரியைகள் விலகுவதாக ஆண்டவரே. குடும்பங்களை கெடுக்கிற சத்துருவின் கிரியைகள் விலகுவதாக, திருச்சபையை கெடுக்கிற சத்துருவின் கிரியைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தினால விலகும்படியாய் ஜெபிக்கிறோம், விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ரெண்டு கரைகளை உயர்த்தி, தேவ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கான வழிகள் திறக்கப்படுவதாக. எங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வேலைக்கான வழிகள், படிப்பதற்கான வழிகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, பெரிதும் அனுகூலமான கதவை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க ஊர்ல தேவ பிள்ளைகளுக்கு, இந்த ஜெபத்துல எங்க ஊர்ல உள்ள தேவ பிள்ளைகளுக்கு
கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு அனுகூலமான கதவு திறக்கப்படுவதாக. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அனுகூலமான கதவை திறங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க படிப்பதற்கு அனுகூலமான கதவை திறங்க, எங்க பிள்ளைங்களுக்கு மேற்படிப்புக்கான அனுகூலமான கதவை திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை நம்புகிற உங்க ஜனங்களுக்கு அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, தடைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகளும் விலகுவதாக, பொல்லாத சத்துருவின் கிரியைகள் விலகுவதாக, பொறாமையின் கண்கள் விலகுவதாக, பொறாமையின் கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக இயேசுவின் நாமத்தினால். பிள்ளைகளுடைய படிப்புல வேலையில வழிகள் திறக்கப்படட்டும் ஐயா. வருஷத்தின் நடுவுல நிற்கிறோம், இந்த மே மாசம் முடிய போகுது ஆண்டவரே. வருஷத்தின் நடுவுல உங்க பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க படிப்பை மகிழ பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை மகிழ பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய பொருளாதாரத்தை மகிழ பண்ணுங்கப்பா. வேலைக்கான வழிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். வலது கரத்தை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்க சந்ததிகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு வழிகள் திறக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக. ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் ஐயா. உங்க நாமத்தை நம்புகிற உங்க ஜனங்களுக்காக, உங்க திருச்சபை ஜனங்களுக்காக, உங்களை நம்புகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஐயா. புறஜாதியானுக்கும் தேவ பிள்ளைக்கும் வித்தியாசத்தை காண பண்ணுவீராக. புறஜாதிகளுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை காண பண்ணுவீராக. என் ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே ஆண்டவரே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னீரே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்க வேண்டிய வழிகள் திறக்கப்படட்டும் ஐயா. படிப்புக்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி அந்த சூழ்நிலையை உருவாக்கி தாங்கப்பா. இந்த சூழ்நிலைகளை உருவாக்கி தாங்க ஆண்டவரே. வேலைக்கான வழிகள் திறக்கப்படட்டும் ஐயா, திறக்கப்படட்டும் ஐயா, திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக தூர தேசத்துல கூட எங்க ஜனங்க கொண்டு செல்லுங்கப்பா. எங்க பிள்ளைகளை கொண்டு செல்லுங்கப்பா. உயர்த்தப்படட்டும் ஐயா. வாழ்வாதாரம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தை நிறைவேறுவதாக. அந்த வார்த்தை எங்க பட்டணத்தில் நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி. எல்லா பிள்ளைகள் படிப்புக்கான தேவைகள் அதிகம் உண்டு, படிப்புக்கு தேவை உண்டு. நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னா பணம் செலவு பண்ணணும். காலேஜ் போறாங்கன்னா அதுக்கு பணம் செலவு பண்ணணும். வானத்தின் பல கனிகளை கத்த திறக்கும்படி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு வேலைக்கு போகணும், படிக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. எத்தனையோ பிள்ளைங்க வருத்தப்படுறாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, போக முடியாம வருத்தப்படுறாங்க ஐயா. உங்க நாமத்தை நம்புற பிள்ளைங்க வெக்கப்படக்கூடாது. உங்க நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைங்க வெக்கப்படக்கூடாது. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைங்க வெக்கப்படக்கூடாது. அவங்க தலைகளை நிமிர பண்ணுங்கப்பா. என் தலைகளை நிமிர பண்ணுவேன்னு சொன்னீரே. என் ஜனத்தை உயர்த்துவேன்னு சொன்னீரே. என் ஜனத்தை கொம்பாய் நிலைநிறுத்துவேன்னு சொன்னீரே. காண்டாமிருத்து கொம்பை கொடுப்பேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. அவன் மீது கொம்பு உயரணும்னு சொன்னீரே. மகிமையாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன்னு சொன்னீரே. ஆண்டவரே, உங்க ஜனங்களை உயர்த்துங்கப்பா. வேலையில உயர்த்துங்கப்பா, படிப்புல உயர்த்துங்கப்பா. விசேஷத்தை ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி கேளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாய் விசித்திரமானதை யூகித்து செய்கின்ற தெய்வ ஞானம் என் ஜனங்களை நிரப்புவதாக. படிக்கிற பிள்ளைகளை நிரப்புவதாக. வேலை பார்க்கிற பிள்ளைகளை நிரப்புவதாக. உங்க நாம தரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே விசித்திரமானத, வினோதமானத யூகித்து செய்கின்ற தெய்வ ஞானம் என் ஜனங்களை மூடுவதாக. அவங்க சிந்தையை மூடுவதாக, அவங்க எண்ணங்களை மூடுவதாக. அவருடைய மூளையில தேவ அறிவு பெருகுவதாக. ஸ்தேவானை போல தேவ அறிவு பெருகுவதாக.
யோசேப்பை போல தேவ அறிவு பெருகுவதாக. தானியேலை போல தேவ அறிவு பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தேவ அறிவு பெருகுவதாக. அறிவு பெருகட்டும். தேவனுடைய பயத்தில் அறிவு பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. படிப்புல முன்னேறி செல்லணும். முதன்மையான இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. முதன்மையான இடத்துக்கு வரணும் ஆண்டவரே. உங்க நாமத்தை உயர்த்துகிற, உங்க நாமத்துக்கு நேசிக்கிற, உங்க நாமத்துக்கு பயப்படுகிற உங்க பிள்ளைகளை இந்த பட்டணத்துல உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி இருக்க செய்யுங்கப்பா. உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி இருக்க பண்ணுங்க ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. என்னை கனம் பண்றவனை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னீர்ல. உங்களை நாமத்தை நம்புற கனம் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, படிப்பை, தொழில, பிசினஸ நீர் கனம் பண்ணுவீராக. கர்த்தர் கனம் பண்ணுவீராக. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கர்த்தர் கனம் பண்ணுவீராக. உங்க பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக. உங்க படிப்பை கனம் பண்ணுவீராக. உங்க தொழிலை கனம் பண்ணுவீராக. ஊழியத்தை கனம் பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினால கனம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். கனம் உண்டாகட்டும் ஐயா, கனம் உண்டாகட்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்படி வலதுகரத்தை உயர்த்தி. அநேக பெண்களுக்கு திருமண வயது ஏறிக்கொண்டே இருக்குது. நல்ல ஏற்ற துணை வரல, கிடைக்கல. பல டிஃபிகல்ட் ப்ராப்ளம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அறிவார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடப்பதாக, மங்களகரமான உத்தரவு அருள் செய்யப்படுவதாக. கேளுங்க ஆண்டவரை பார்த்து. எங்க பிள்ளைகளுக்கு, உங்க நாமத்தை நம்புகிற உங்க பிள்ளைகளுக்கு, உங்க நாமத்தை தரித்திருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் நடப்பதாக. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. சுபகாரியம் நடப்பதாக, மங்களகரமான உத்தரவு அருள் செய்யப்படுவதாக. தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாக்கப்படட்டும் ஐயா. தடைகள் மாறுவதாக ஆண்டவரே, தடைகள் மாறுவதாக. திருமண தடைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, தேவன் நினைத்ததை, தேவன் செய்ததை, செய்ய விரும்புவதை எங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக. எங்க பிள்ளைங்க பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவர், உங்க வாழ்க்கையில என்னென்ன தேவையான காரியங்கள் நடக்க வேண்டுமோ அதை கர்த்தர் கொடுப்பீராக. அதை கர்த்தர் தருவீராக. அதை கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்துவீராக. இந்த வருஷத்தின் நடுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு கேட்கிறோம் ஐயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தினால திருமண தடைகள் விலகுவதாக. திருமண தடைகள் மாறுவதாக. திருமண தடைகள் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விலகட்டும்னு ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. நல்ல துணை, ஏற்ற துணை, தேவன் சொல்லுகிறபடி எங்க பிள்ளைகள் வாழ்ந்திருக்க பலன் தருவீராக. பலன் தருவீராக. அதே போல சில பிள்ளைங்க கல்யாணம் ஆகி கனி இல்லாம, கற்பத்தின் கனி கிடைக்காம தடைப்பட்டு இருக்கிறாங்க ஐயா. 2 கையில உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷமா கஷ்டப்படுறாங்களே. உங்க நாமத்தை நம்புற ஜனம் தானே ஐயா. உங்களை தேடுற பிள்ளைங்க தானே ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க கர்ப்ப தடை மாறணும் ஐயா. எங்க ஊர்ல பிச்சைக்காரன் கூட 4 பிள்ளைங்க அப்பாவா இருக்கிறான், அம்மாவா இருக்கிறாங்க. ஆண்டவரே, உங்க நாமத்தை நம்புற உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. அன்னாலே கடாட்சித்த கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, சகரியா எலிசபெத்துக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் அல்லவா ஆண்டவரே. மனோவா சந்ததியை கண்ணோக்கி பார்த்த தெய்வம் அல்லவா ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுவீராக. ஆபிரகாம் சந்ததியை மேன்மையாய் உயர்த்தின தெய்வம் அல்லவா. சந்ததியை பெருக பண்ணுவீராக. சந்தானத்தை பெருக பண்ணுவீராக. என் ஜனத்தினுடைய சந்ததி உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்ப தடைகள் மாறுவதாக. இந்த ஜெப வேளையிலே கர்ப்ப தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்ப்ப தடைகள் விலகுவதாக ஜெபிக்கிறோம். மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி
என் பிள்ளைங்களுடைய படிப்பு, தொழிலை ஆசீர்வதிங்க. தொழில் 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 பிஸ்னஸ், வியாபாரம் வியாபாரம் வர்த்திக்க பண்ணப்படட்டும். தொழில் ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த கையில் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க மனதார. எங்கள் சந்ததியை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் நாமத்தை நம்புகிற என் ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அந்த உண்மையா உமக்கு பயந்து செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க. உண்மையா உமக்கு பயந்து தசமப்பாக ஒழுங்கா கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக. கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவீராக. ஈசாக்கு விதை விதைத்த பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தீரே. அந்த பலன் எங்க சந்ததிக்கு உருவாவதாக. அவன் தொழில உருவாவதாக. அவன் பிசினஸ்ல உருவாவதாக. விருத்தி அடைவார்களாக. விருத்தி அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விருத்தியாகட்டும் ஆண்டவரே. விருத்தி அடைய பண்ணுவீராக. ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஆசீர்வாதியும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. 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 கிருபை தாங்கட்டும். கிருபை தாங்கட்டும். உங்க கிருபை தாங்கட்டும் ஐயா. உங்க கிருபை தான் தாங்கணும். அப்படியே எல்லா குடும்பங்கள்லையும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று எழுந்து நின்று எழுந்து எழுந்து நின்று குடும்பத்தில் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். பக்கத்தில் உங்களை கையை பிடிச்சுக்கோங்க. என் உள்ளத்தில் உணர்த்தப்படுறேன். பக்கத்தில் ஒருத்தங்க கையை பிடிச்சுக்கோங்க. குடும்பத்தில் சமாதானம் தார். கணவன் மனைவி, பெற்றவங்க பிள்ளைங்க, அவங்கவுங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் விலகணும். சந்தேகம், சண்டை, பிரிவினை, வாக்குவாதங்கள், பகையான எண்ணங்கள் மறையணும். மறையணும். குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ள கசப்பு வேண்டாம். குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்துக்குள்ள பகை வேண்டாம். குடும்பத்துக்குள்ள வெறுப்பு வேண்டாம். வெறுப்பு வெறுப்பு வேண்டாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா, என் குடும்பத்துக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, பெற்றவங்களுக்குள்ள, என் கூட பிறந்தவங்களுக்குள்ள கசப்பு வேண்டாம் ஐயா. நான் மன்னிச்சிடுறேன். நான் மன்னிச்சு விடுகிறேன். நான் மன்னிச்சுட்டேன் அவங்கள. சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்களேன். நிறைய காரியம் ஆசீர்வாதத்துக்கு தடையே அதுதான். மன்னிக்காதது. மன்னிக்காதது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை நான் மன்னிக்க. ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன். ஆண்டவரே கன்னியாகுமரி பட்டணத்தில் கவனிங்க. கன்னியாகுமரி பட்டணத்தில் நிறைய பேருடைய ஆசீர்வாத தடைக்கு முக்கிய காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கலை. கசப்பு, பகை, வெறுப்பு, விரோதம். உண்மையா என்ற ஆண்டவர் சொன்ன கடந்த நாட்களில் பேசின வார்த்தை. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நான் மன்னிக்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவங்க, என் இணைஞ்சின பந்துக்கள், என் உற்றார் உறவினர்கள், நான் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கிறேன். இந்த வார்த்தையை சொல்லுங்கள். மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன். சில தப்பு பண்ணிட்டாங்க, சில மீறி பேசிட்டாங்க, என்னை தண்டிச்சிட்டாங்க. நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. நான் மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மன்னிக்கிறேன். என் ஜனங்களை மன்னிங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. அவங்க கையில் தொழில்களை ஆசீர்வதிங்க. அவங்க வருமானத்தை ஆசீர்வதிங்க. அவங்க சமாதானமாக வாழ்ந்திருக்க பண்ணுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தில் பிரிவினை வேண்டாம் ஐயா. பகை வேண்டாம் ஐயா. வாக்குவாதம் வேண்டாம் ஐயா. பிரச்சனைகள் வேண்டாம் ஐயா. நஷ்டங்கள் வேண்டாம். தோல்வியான மனப்பான்மை வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு கேட்குறோம் ஐயா. அங்கே இத்தனை பேர் ஒருமனப்பட்டு கேட்குறோம். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக. சொல்லுங்கள் ஆண்டவரை பார்த்து. என் குடும்பத்தில் சமாதானம் பெருகுவதாக. அப்பா, அம்மா, பிள்ளைகளுக்குள்ளே சமாதானம் பெருகுவதாக. சந்தோஷம் பெருகுவதாக. அதை கெடுக்க நினைக்கிற சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக. தேவையற்ற காரியங்கள் விலகுவதாக. என் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத நபர்கள் குறுக்கிடல் வரக்கூடாது. தேவையில்லாத மனிதர்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. போன் கால் கூட வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகள், பிரிவினைகள் உண்டாக்குகிற சத்துருவின் வல்லமைகள் விலகுவதாக. கள்ள உறவுகள் துண்டிக்கப்படுவதாக. தேவையற்ற காரியங்கள் விலகுவதாக. தடுமாறப்படுத்துகிற காரியங்கள் விலகுவதாக. நஷ்டப்படுத்துகிற காரியங்கள் விலகுவதாக.
இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கிருபை உண்டாகட்டும் ஐயா, கிருபை உண்டாகட்டும் ஐயா, கிருபை உண்டாகட்டும். குடும்பத்துக்குள்ளே தேவ அன்பு சமாதானம் பெருகுவதாக. நாங்கள் குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் குடும்பமாய் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும். தேவாலயத்தில் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவாலயத்தில் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேவாலயத்தில் தேவனை உயர்த்த வேண்டும். ஆண்டவரே கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் எல்லா ஊழியக்காரங்களுக்காக, ஊழியக்கார மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, சமாதானத்துக்காக, தேவைகளுக்காக, சரீர சுகத்துக்காக, பலனுக்காக, பாதுகாப்புக்காக வலது கரத்தை உயர்த்தி 2 கையில் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உங்கள் நாமத்துக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு திருச்சபை ஜனங்களுக்காக, தலைவர்களுக்காக பாரத்தோடு கேட்குறோம் ஐயா. சமாதானமாய் நடத்துங்கப்பா. உங்கள் தேவைகளை சந்தித்து நடத்துங்கப்பா. உங்கள் பிள்ளைங்க, ஊழியக்கார பிள்ளைகள் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அவங்க போக்குவரத்து பிரயாணத்தில் உங்கள் பாதுகாப்பின் கரம் அமருவதாக. தேவ தூதர்களை வைத்து காத்துக்கொள்வீராக. தேவ பிரசன்னம் பாதுகாப்பாக இருப்பதாக. தேவ சமூகம் பாதுகாப்பாக நிற்பதாக. தேவ தூதர்களை வைத்து காத்துக்கொள்வீராக. அவங்க பிள்ளைகளுக்காக ஒவ்வொருத்தருக்காக செபிக்கிறோம் ஐயா. படிக்கிற வேலையில், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஊழியம் பண்ணுகிற இடத்துல தேவனுடைய கரம் நடத்துவதாக. தேவனுடைய ஞானம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும்னு சொன்னீரே. எங்கள் பிள்ளைங்க பூத்து குலுங்கும் நாட்கள் வருவதாக. எங்கள் திருச்சபையை ஜனங்கள் பூத்து குலுங்கும் நாட்கள் திருச்சபையில் வருவதாக. தமிழகத்தில் பூத்து குலுங்கும் நாட்கள் வருவதாக. இந்திய தேசத்தில் உங்கள் நாம தரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளே பூத்து குலுங்கும் நாட்கள் வருவதாக. திருச்சபை வளருவதாக. ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் நடத்துதல் உருவாகட்டும் ஐயா. ஆவியானவருடைய தொடுதலை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆவியானவருடைய அருள் மாலையில் ஒவ்வொருவரும் நனையட்டும். வேத சத்தியத்தின்படி ஒவ்வொருவரும் வளர்ந்து பெருகணும் ஐயா. உங்கள் ஜனங்களுக்குள்ளே மாற்றம் உருவாகட்டும். உங்கள் ஜனங்களுக்குள்ளே மாற்றம் உருவாகட்டும். ஆவியானவருடைய அருள்மலை ஊற்றப்படட்டும் ஐயா. அருள்மலை உருவாகட்டும் ஐயா. இந்திய தேசத்தில் எழுப்புதலின் தீபம், எழுப்புதலின் அனல், எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்படட்டும் ஐயா, ஊற்றப்படட்டும் ஐயா. நாங்கள் பாரத்தோடு கேட்குறோம் ஐயா. எங்கள் திருச்சபைக்குள்ளே எழுப்புதல் வரட்டும் ஐயா. திருச்சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வரட்டும் ஐயா. ஐக்கியம் வரட்டும் ஐயா. ஒரு மனம் வரட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினால, அபிஷேகத்தினால் நுகத்தடிகள் முறிவதாக, தடைகள் விலகுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக. ஆண்டவரே, நதியை போல தேசத்தில் பாய்ந்து போ. உனக்கு தடை இல்லை, உனக்கு அணை இல்லை, உனக்கு தடை இல்லைன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு நடத்தப்படுவார்களாக. சத்தியத்தின்படி வளருவார்களாக. திருச்சபை ஜனங்கள் வளர்ந்து பெருகுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவர் பலப்படுத்துவீராக. ஆவியானவர் உற்சாகப்படுத்துவீராக. ஆவியானவர் தைரியப்படுத்துவீராக. தைரியமாய் செயல்படட்டும் ஐயா. அரசியலாலும் அரசாங்கத்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு பயம் இல்லாதபடி தைரியமாய் முன்னேறி செல்லட்டும். கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். ஹல்லேலூயா. அவனுடைய பெரிதான கிருபையினால ஆண்டவர் ஜெபிக்க ஏவி நம்மை நடத்தினார். போராடி பிரயாசப்படுவது ரொம்ப தேவையானது.
அடிக்கடி நான் விரும்புவேன், அதை யோசிப்பேன். சரி, மீண்டுமாக உங்கள் பகுதியில் நின்று ஊழியம் செய்வதற்கு ஆண்டு கொடுத்த தருணத்துக்காக என் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். என் அன்போடு அழைத்த அருமையான சகோதரர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பல ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து பேசி பழகின நாட்கள் உண்டு. ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருக்காக நிற்பதற்கு பலன் கொடுத்திருக்கிறார் தேவன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலே உங்களோடு கூட பேசும்படி ஒரே ஒரு வசனத்தை நான் தியானிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. எல்லாரும் பைபிள் வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்களேன் பார்ப்போம். எல்லாரும் ஒன்று போல பேசுங்க. வாசிங்க. இந்த குமாரன் குமாரத்தி அதில் உங்கள் பேரை போட்டு வாசிங்க. உங்கள் பேரை போட்டு வாசித்தீங்கன்னா வாசிங்க. உங்கள் பேரை போட்டு வாசிங்க. என் குமாரனே அப்படின்னு போட்டிருக்குல்ல, உங்கள் பேரை போட்டுக்கோங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன மாதிரி உங்கள் பேரை போட்டு வாசிங்க. என்னாச்சு? சத்தத்தை காணும். வாசிங்க அந்த வசனத்தை. கையில் இருக்க பைபிள் வசனத்தை வாசிங்கன்னு. ஞானவானாகி என்னை நிந்திக்கிறவனுக்கு ஞானவானாகி வாசிங்க. சரி. என் குமாரனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. அற்புதமான வார்த்தை. என்கிட்ட பல வருஷமாக அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கார். அவரை நம்புகிற, அவரை தேடுகிற, அவரை நேசிக்கிற ஜனங்க லட்சோப லட்ச ஜனங்க இருக்கிறாங்க உலகமெங்கிலும். என் மகனே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. இந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்னார். பக்கத்தில் கையை பிடிங்களே, மோதிரத்தை கலட்டிடாதீங்க. கையை பிடிச்சிட்டிங்களா? சரி. மற்றவங்க என்னை நிந்திக்கிறாங்க, ஆனால் நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும். நீ ஞானவானா மாறணும். என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். தெய்வத்தினுடைய ஆசை, நாம் நம்புகிற, நான் பேசுகிற, பிரசங்கிக்கிற இயேசுவுடைய ஆசை. நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். இயேசுவுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும். அவர் விரும்புகிறார். உங்கள் வெங்கிற அவ்வளோ பேரையும் பார்த்து அவர் விரும்புகிறார். இந்த குட்டி பாப்பா கூட அவர் விரும்புகிறார். இந்த தம்பியை கூட அவர் விரும்புகிறார். நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தணும். நல்ல வார்த்தை. அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் அவரை நிந்திக்கிறவங்க, அவரை தூஷிக்கிறவங்க ஒரு கூட்டம் ஜனம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு கூட்டம் ஜனம் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவரை மதிக்காதவங்க, அவரை புறம்பே தள்ளுறவங்க, அவரை வெறுக்கிறவங்க,
அவரை அசட்டாக பண்ணுறவங்களாம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களை பார்த்து அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவரை சேவிக்கிற, அவருடைய ஆலயத்தில் நிற்கிற, அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து தான் அவர் சொல்கிறார், என் மகனே. மற்றவங்களாம் நிந்திக்கிறாங்க, அந்த நிந்தைக்கு மத்தியில் நீ நீ ஞானவானாகி புத்திமானாய் மாறி வித்துவானை போல மாறி நல்லவனா ஞானவானா இருந்து என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்து, என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்து. அவர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரை சொல்ல அப்படின்னு யோசித்த போது ஒரு நபரை என் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் காண்பிச்சார். அதான் பேச போகிறேன். மார்க் 10ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 46லேருந்து வாசிக்கும் போது, அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்னும் என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். சரி, ஓகே, கவனிங்க. திமேயுவின் மகனாகிய பர்திமேயு. திமேயுவின் மகன் அப்படின்னு சொன்னா அசுத்தமானவனின் மகன் என்று அர்த்தம். திமேயுவின் மகன், அசுத்தமானவனின் மகன், அருவருப்பானவனின் மகன், அற்பமானவனின் மகன் என்று சொல்லப்படுகிறது. திமேயுவின் மகன். அவன் என்ன பண்ணானா, பர்திமேயு என்கிற பேர், கண் தெரியாத குருடனா இருக்கிறான். இந்த குருடன் பிச்சை எடுக்கிறவனா இருக்கிறான். பிச்சை எடுக்கிறவன் தன்னைக்கூடிய காரியத்தை தன்னால் செய்ய முடியல, ஏன்னா சரீரத்தில் பலன் இல்லை, கண் தெரியாது. அந்த நிலையில் இருக்கிற அந்த மனிதன் பிச்சை எடுக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தின்படி பார்த்தா, நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொன்னார்ல ஆண்டவர். பர்திமேயு என்கிற குருடன், ஒரு பிச்சைக்காரன், ஆண்டவர் இதயத்தை சந்தோஷப்படுத்தினான் என்று நான் சொல்ல போகிறேன். பர்திமேயு என்கின்ற குருடன், கண் தெரியாதவன், ஆண்டவருடைய இதயத்தை டச் பண்ணான், இதயத்தை தொட்ட ஒரு மனிதன் என்று நான் பேச விரும்புகிறேன். இந்த வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 46லேருந்து 53 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக போடப்பட்டிருக்கு. அந்த ஊரில் நிறைய பேர் நடந்து போகிறாங்க. குறிப்பிட்ட அந்த நாளில் நிறைய ஜனங்க நடந்து போகிறத காதில் அவன் சவுண்டு கேட்குது. யாருக்கு? இந்த பர்திமேயு அப்படிங்கிற குருடனுக்கு. கண் தெரியலை, கண் தெரியாத குருடன், கண் திறந்து பார்த்ததே கிடையாது. இயேசுவையும் அவன் பார்த்தது கிடையாது, மனுஷனையும் அவன் பார்த்தது கிடையாது. போகிற சத்தத்தை கேட்டு, இல்லைப்பா சத்தமாக கேட்கி, என்ன சவுண்டு, யார், என்ன பிரச்சனை, ஏக்கு இவ்வளோ பேர் போகிறீங்க, நிறைய கூட்டமாக போகிறீங்களே அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நசரனாகிய இயேசு இந்த வழியாக போகிறாரு அப்படின்னு. இயேசு போகிறாரு அப்படின்னு கேள்விப்படுகிறான். கண் தெரியலை, இயேசுவை பார்த்தது இல்லை, காதுகளில் சொல்லப்பட்ட வார்த்தை அவன் காதில் கேட்குது, இயேசு இந்த வழியாக போகிறாரு, இயேசு இந்த வழியாக போகிறாரு. வசனம் சொல்லுகிறது, ஒரு 5 காரியம் சொல்ல விரும்புகிறேன். 1, சமயத்தை மிஸ் பண்ணாதவன், சமயத்தை மிஸ் பண்ணாதவன் பர்திமேயு குருடன்.
நிறைய காலங்கள் நிறைய பேர் நடந்து வராங்க போகிறாங்க, நிறைய காலம் அவன் கடந்துக்கிட்டு இருக்கு, அவன் வயசாகிடுச்சு. அந்த நாள் அந்த வழியாக போகிறாருங்கிற ஒரு காரியத்தை அவன் காதால் கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, நசரனாகிய இயேசு இந்த வழியாக போகிறாரு, இந்த வழியாக போகிறாரு. காது கொடுத்து கேட்குறான். அப்படியே விடலை. என்னை தாண்டி போகிறவரை நான் எப்படி விடுவது? என்னை தாண்டி போகிறவரை நான் எப்படி நிறுத்த முடியும்? யோசிக்கிறான். சமயத்தை மிஸ் பண்ண விரும்பலை. உங்கள் லைஃப்பில், என் வாழ்க்கையில் நிறைய காலநிலைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன காலத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க? என்ன சத்தத்தையே காணும்? என்னென்ன காலநிலைகளை நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா நிறைய காலம். பிறக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், பல காலங்கள். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 6-7 வரைக்கும் வாசித்து பார்த்தா ஏகப்பட்ட காலம் இருக்குது. யோபு புஸ்தகம் 7:1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவோ. போராடுவதற்கு காலம் இருக்குது, பல காலங்கள் இருக்குது. ஆனால் இவர் அந்த காலநிலையில், கண் தெரியாத காலநிலையில் தன்னை கடந்து போகிற ஒரு மனிதனை யோசிக்கிறார். தன்னை கடந்து போகிறாரு ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. காதால் கேட்குறாரு, பார்க்கல. அந்த டைம், அந்த நேரம், அந்த காலத்தை மிஸ் பண்ண விரும்பலை. நிறைய பேருக்கு நிறைய நன்மை, நிறைய ஆசீர்வாதம் கிடைக்காததுக்கு காரணம் டயத்தை மிஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் காலத்தை மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய நேரம். எனக்கு அடிக்கடி பிடிச்ச ஒரு வசனம், பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் போதாது, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இது முக்கியமான ஒன்று. எல்லா அறிவு இருக்கும், எல்லா டேலண்ட் இருக்கும், முன்னேற மாட்டாங்க, ஃபஸ்ட்டு வந்திருக்க மாட்டாங்க. சமயம், எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிருங்க. யாருக்கெல்லாம் அது வேணுமோ கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேட்டுருங்க. சமயம், தேவ செயல் நேரிடணும், ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, கண் தெரியாத குருடனுடைய வாழ்க்கையில் தன்னை தாண்டி போகிற, தன்னை கடந்து செல்லுகிற இயேசு என்கிறவர் போகிறாரு. மற்றவங்க சொல்கிறாங்க, இவன் காதில் கேட்குறான். அந்த காலத்தை, அந்த நேரத்தை மிஸ் பண்ண விரும்பலை. உங்கள் லைஃப்பில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், உங்கள் சமுதாயத்தில், படிப்பில், வேலையில் தேவன் செய்கிறத, தேவன் தருகிறத பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, சமயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க, காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. டைம் ரொம்ப முக்கியமானது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. காலம், டைம், சமயம். இந்த பர்திமேயு குருடன் தன்னுடைய காலங்களை, நேரங்களை மிஸ் பண்ண விரும்பவில்லை. காலம் போயிடுச்சு, வயசாயிருச்சு, கண் தெரியாது, பிச்சை எடுக்கிறான். அந்த நிலையில கூட தன்னை தாண்டி போகிற ஒருவரை மிஸ் பண்ண விரும்பவில்லை. இல்லை, யோசித்து பாருங்க. கண் தெரியாத ஒருத்தன் காதில் கேட்குறான், ஒருத்தர் போறாருன்னு, போகிறவரை மிஸ் பண்ண விரும்பலை. பர்திமேயு குருடன் போகிறாருன்னு கேள்விப்படுறான்.
அவன் நேரத்தை அந்த காலத்தை மிஸ் பண்ணாமல் அவனை செய்கிறான். என்ன செஞ்சான்னா வசனம் சொல்லுது, சத்தமிட்டு கூப்பிட்டான். அங்கே இருக்க சீசர்லாம் சொன்னாங்களாம், டேய் அமைதியில்லாது, சத்தம் போடாத, பேசாம இரு. அவசரமாக போய்கிட்டு இருக்காரு தெய்வம், அவசரமாக போய்கிட்டு இருக்காரு, நீ ஒரு பிச்சைக்காரன்டா, சும்மா இரு, பேசாத, அமைதியா இரு. ஏன்னா அதட்டுனாங்க. காலங்களையும் நேரங்களையும் கருத்தில் வச்சு அவன் சத்தமிட்டு கூப்பிட்டான். பின்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். சத்தமிடுதல் அவசியமான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமான வாழ்க்கை அல்ல, எமோஷன் லைஃப் தேவையானது. நமக்குள்ள ஒரு எமோஷனுங்கிறது வேணும். மெதுவாக பேசினாலும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவருக்கு காது கேட்குமா கேட்காதா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்போ என் உயிரை கொடுத்து கத்தணும், மூச்சு வாங்கி கத்தணும், இழைக்கிற மாதிரி சத்தம் போடணும். சாதாரணமாக பேசினா கேட்காதா? அவருக்கு கேட்கும்ல. சத்தமிடுதல் என்பது அவசியம், எமோஷன் அவசியம். இயேசுநாதர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் எபிரேயர் 5:7 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் சத்தமிட்டு கூப்பிட்டார். இயேசுவை பற்றி போட்ட ஒரு அற்புதமான வார்த்தை. தெய்வம் தானே அவர், நம்ம எல்லாம் படைத்தவர் தானே அவர். அவர் ஏன் சத்தம் போடணும்? அவர் ஏன் எமோஷன் ஆகணும்? அவர் ஏன் எமோஷன் ஆகணும்? எரேமியா 33:3 சொல்லுது இல்லை, என்னை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் அப்படிங்கார். எமோஷன், சத்தமிடுதல். பர்திமேயு குருடன் சமயத்தை மிஸ் பண்ண விரும்பல, அதனால சத்தம் விட்டான். காலத்தை மிஸ் பண்ண விரும்பல, அதனால எமோஷன் ஆனான். நேரத்தை மிஸ் பண்ண விரும்பல, அதனால சத்தம் விட்டான். இயேசுநாதர் அன்பாய் நேசித்த ஒரு குடும்பம், லாசருடைய சகோதரிகள். அந்த குடும்பம் அப்பா அம்மா பற்றி நமக்கு தெரியாது. மார்த்தாள், மரியா, லாசரு, இந்த 3 பிள்ளைங்க. லாசரு வியாதிப்பட்டிருக்காரு. இயேசுவுக்கு சொல்லப்பட்டுச்சு, 2 நாள் தாமதமாக இருக்கார். வியாதியாக இருக்கும்போதே வந்திருந்தால் சுகமாக இருக்கும், சுகமாகலை, அவரும் வரலை, செத்துட்டான், மரித்து விட்டான். நன்கனம் ஆயிடுச்சு, கல்லறையில் வச்சாச்சு, 4 நாள் ஆச்சு. அப்போ தான் இயேசுநாதர் அறிந்து வர்றாரு. அவன் எங்கே அப்படின்னோடனே எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் கல்லறையில் வச்சாச்சு, இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. யோவான் 11:35 சொல்லப்பட்டிருக்கு, இயேசு கண்ணீர் விட்டார்னு போட்டிருக்கு. தெய்வம் தான். நேசித்த குடும்பம் வருத்தப்பட்டிருக்கு, கஷ்டப்படுது, மரணத்தை சந்திச்சிருக்கு. அந்த குடும்பத்தில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரன் செத்து போயிட்டான், 2 பொம்பளை பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அழுகிறார், கண்ணீர் விட்டார் இயேசு. ரைட். அவருக்கு அற்புதம் நடக்கணும்னு ஏற்கனவே தெரியும், ஆனால் அவர் அழுதார். அற்புதம் நடக்கணும் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் சீசர்கள்ட்ட, ஆனாலும் அழுதார். எமோஷன் என்பது, அழுகை என்பது, அங்கலாய்ப்பு என்பது நிறுத்தக்கூடாது, வர்றதை வரணும். இயேசுவே அற்புதம் செய்வேன்னு தெரிந்த பிறகும் அழுதார். இயேசு கண்ணீர் விட்டார். சரி, விட்டது மாத்திரமல்ல, கண்ணீரை விட்டது மாத்திரமல்ல, ஆண்டவரை பார்த்து சொன்னார், பிதாவே நீ எப்போது எனக்கு செவி கொடுக்கிறபடினால நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் 41ஆம் வசனத்தில். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, லாசருவே வெளியே வா என்று சத்தமிட்டு கூப்பிட்டாராம்.
நீ எப்போதும் எனக்கு செவி கொடுக்குறீங்க ஆண்டவரேன்னு ஜெபத்தில் மெதுவாக சொன்ன ஆண்டவர் லாசரு வெளியே வா சத்தமிட்டு கூப்பிட்டாராம். எமோஷன். அற்புதம் என்பது எமோஷனில் வரக்கூடியது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க, ரொம்ப புரியும்னு நினைக்கிறேன். சங்கீத புத்தகம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீத புத்தகம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இந்த ஜெபம் நீங்க செஞ்சா அற்புதம் நீங்க பார்ப்பீங்க. இந்த வசனத்தில் கை வச்சு பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க, அந்த வசனத்தை கை வச்சு பாருங்க. இந்த வசனத்தின்படி நீங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஹார்ட்டில் அந்த ஃபீலிங் வந்திருக்கான்னு பாருங்கள். வந்தால் அன்னைக்கு அற்புதம், இல்லை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் வரும், நடக்கும். மறுபடியும் வசனத்தை வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி கவனிங்க, கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இதை ஃபீல் பண்ணி நடக்கணும். இது நடந்தாதான் தெய்வத்தினுடைய அற்புதத்தை அனுபவிக்க முடியும். வாசிங்க. நான் தியானிக்கையில் அக்கினி மூடணும். நம்ம ஹார்ட்ல ஒரு ஃபீலிங் உண்டாகும், ஒரு எமோஷன், ஒரு அனாயிண்டிங் உண்டாகும். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இதுதான் இயேசு அன்னைக்கு செய்தார். இந்த பர்திமேயு குருடன் இருக்கார்ல, அவரும் அன்னைக்கு அப்படிதான் செஞ்சார். அவர் காலத்தில் எமோஷன் தன்னை கடந்து போகிற ஒருவர், கண்ணால் பார்க்க முடியாத ஒருத்தர் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டார். அவர் அந்த காலத்தை, அந்த சமயத்தை மிஸ் பண்ண விரும்பலை. அந்த பர்திமேயு குருடன் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், உள்ளத்தில், இருதயத்தில் இதை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த வாஞ்சை, அந்த விருப்பம், அந்த ஆசை, அந்த வெறி ஒரு தேவ பிள்ளைக்கு இருந்தாதான் பெற முடியும். அதை பெறதுக்காக சத்தமிட்டு கூப்பிட்டாராம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சத்தமிட்டு கூப்பிட்டாரு. எமோஷன், சத்தமிடுறாரு. மற்றவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு கண் தெரியாத இவர், பிச்சை எடுக்கிற இவர் எமோஷனாக கூப்பிடுறாரு. மற்றவங்களை நிறுத்துற அளவுக்கு கூப்பிடுறாரு. பேசாதாடா, அமைதியாக இரு சொல்ற அளவுக்கு கூப்பிடுறாரு. அது மாத்திரமல்ல, சத்தமிட்டு கூப்பிடுறாரா, கூப்பிட்ட உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. இயேசுநாதர் நிற்கிறாரு. நின்றுட்டு அவனை பார்த்து சொல்கிறாரு, அவனை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இவன் போகிறான். போகும்போது வசனம் சொல்லுகிறபடி பார்த்தா, சமூக பாதுகாப்பாக இருக்கிற வஸ்திரத்தை ஏற்காதவனாக இருந்தான். அந்த நாட்களில் கவனிங்க, ரோம அரசாங்க காலத்தில் கண் தெரியாதவர்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆடை ஒன்று கொடுப்பார்கள், ட்ரெஸ். கண் தெரியாதவங்க இவங்க அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா, அந்த ஊரில் சமுதாயத்தில் நடந்து போகிறாங்க அப்படின்னா, மற்றவங்க அந்த ரதங்கள் போகும்போது அது விலகி போகும். இல்லைன்னா யாராவது கண் தெரியாதவங்க பார்க்குறவங்க அவங்கள உதவி செஞ்சு கடத்திக்கிட்டு போவாங்க, அந்த பக்கம் தாண்டிட்டு போகலாம். அந்த ஆடை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ரோம அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட ஆடை. இயேசு அழைத்த போது அந்த மனிதன் தன் சரீரத்தில் கண் தெரியாத குருடனுக்குன்னு சமுதாயத்தில் கொடுக்கப்பட்ட ஆடையை அவன் பாதுகாப்பாக வச்சுருந்தான். அதான் அவனுடைய வருமானத்துக்கான வழி. கண் தெரியாத குருடனுக்கு பிச்சை எடுக்கலாம். அந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா அந்த ரதங்கள் போகும்போது அவனை பாதிக்காத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அந்த ஆடை, அந்த ட்ரெஸ்ஸு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், சமூக பாதுகாப்பாய் அந்த வஸ்திரத்தை ஏற்காதவனாக இருந்தான். அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டுட்டான். ஏன்னா என்னை கூப்பிடுற ஒரு இயேசு,
இந்த வஸ்திரத்தை நம்ம போயிட்டோம்னா, அந்த வஸ்திரத்தோடு நான் போனோம்னா அது நல்லா இருக்காது. என்ன அவர் கூப்பிட்டாரு, எனக்குத்தான் கண்ணு இல்லை, என்னை பார்க்குறவருக்கு கண்ணு தெரியும்ல, அவர் தானே என்னை கூப்பிட்டாரு. அப்போ இந்த ஆடை எனக்கு எதுக்கு, இந்த ட்ரெஸ்ஸு எனக்கு எதுக்கு, கீழே போட்டுட்டு அவர் கூப்பிட்டாருன்னு போகிறான். சமூக பாதுகாப்பாக இருக்கிற வஸ்திரத்தை ஏற்காதவனாக இருந்தான். விசுவாசத்தினுடைய அடுத்த ஸ்டெப் அது. உங்கள் லைஃப்பில், என் லைஃப்பில் அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தெய்வத்தின் சந்தோஷப்படுத்துகிற காரியம். ஒன்று, சமயத்தை மிஸ் பண்ணாதவன் பர்திமேயு குருடன், சத்தத்தை அடக்கி கொள்ளாதவன் பர்திமேயு குருடன், சமூக பாதுகாப்பான வஸ்திரத்தை ஏற்காதவனாக இருந்தான் பர்திமேயு குருடன். அந்த பாதுகாப்பாக இருக்கிற ட்ரெஸ்ஸை வேண்டான்னு சொல்கிறான். நிறைய பேருக்கு நிறைய பாதுகாப்பு இருக்குது. எனக்கு அந்த பேக்ரவுண்டு பாதுகாப்பு, அந்த காஸ்ட் பாதுகாப்பு, அந்த ஆள் பாதுகாப்பு, அந்த நபர் பாதுகாப்பு, அந்த படிப்பு பாதுகாப்பு, அந்த பட்டம் பாதுகாப்பு, நிறைய பாதுகாப்பு உலகத்தில் இருக்குது. சமுதாயத்தில் நமக்கு பாதுகாப்பாக இது பாதுகாப்பு, இது பாதுகாப்பு, இது பாதுகாப்புன்னு நினைக்கிறோம்ல, அதெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு அவர் கூப்பிட்டாருன்னு போனால அதை பார்க்குறார் அவர், அதை பார்க்குறார் அவர். சமூக பாதுகாப்பாய் இருக்கிறத, அந்த வஸ்திரத்தை ஏற்காதவனாக இருந்தான், ஏற்காதவனாக இருந்தான். அது அவரை சந்தோஷப்படுத்தும், அதை எஜமான சந்தோஷப்படுத்தும். இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்ததில் அது ஒன்று. நீ யாரையும் உன் பாதுகாப்பாக நினைக்காத, நான் தான் உன் பாதுகாப்பு, நான் தான், என் நாமம் தான் உனக்கு பாதுகாப்பு. கர்த்தரின் நாமமே பலத்த துருகம், நீதிமான் அதற்குள், சொல்கிறத பார்த்தா ஓடிடுவீங்க போல இருக்கு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சமூக பாதுகாப்புன்னு எதையோ நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நிறைய பேக்ரவுண்டை நினைக்கிறோம், நிறைய காரியங்கள். என் வாழ்க்கையில் 30 வருஷ ஊழியத்தில் நிறைய காரியத்தை பேக்ரவுண்டாக பார்க்குறாங்க. இனியவே சொல்லியிருக்கிறாங்க, 30 வருஷமாக ஊழியம் பண்ணுற எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க, நீ போனால் 300 500 தர போகிறாங்க, இதை வச்சு வாழ்க்கையை ஓட்டுவியா, 3 பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க, சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நடைமுறை தான். நான் சொன்னேன், உலக கவர்மெண்ட்டை நம்பி நான் பொழக்கலை, உலக கவர்மெண்ட்டை நம்பி நான் வாழலை, உலகத்தினுடைய கவர்மெண்ட்டை நம்பி நான் சம்பாத்தியம் வாங்கலை, சம்பாத்தியம் பண்ணலை. நான் ஹெவனை நம்புகிறேன், என் ஆண்டவரை நம்புகிறேன், அவர் என்னை பாதுகாப்பாக நடத்துவார்னு நம்புகிறேன். 100க்கு 100 சமூக பாதுகாப்பாய் அவரை நம்புகிறேன், அவர் நாமத்தை நம்புகிறேன், அவர் ராஜ்யத்தை நம்புகிறேன், அவர் என்னை போஷித்து நடத்துகிறவராக இருக்கார். சமூக பாதுகாப்பாக வஸ்திரத்தை ஏற்காதவன் பர்திமேயு குருடன், பர்திமேயு குருடன். ரொம்ப முக்கியமானது. அது மாத்திரமல்ல, அதை விரும்பலை, ஏற்கலை, வஸ்திரத்தை விலகிட்டு போகிறான். அவன் ஒரு வார்த்தை சொன்னான்ல பைபிளில், அந்த பர்திமேயு குருடன் தான் தெய்வத்தை பார்த்து, ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார், தாவீதின் குமாரனே எனக்கு, சத்தமாக தான் சொல்லுங்க, உங்களை சொல்கிறத பார்த்தா ஆண்டவரே நிற்க மாட்டார் போலையே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. எந்த மனிதனும் சொல்லாத வார்த்தையை இந்த மனிதன் சொன்னார். அதுக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த வார்த்தையை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. அந்த பர்திமேயு குருடன் தான் பைபிளில் முதல்ல சொல்வார் தாவீதின் குமாரன்னு சொல்லி. அவர் வாழ்ந்த போது, வளர்ந்த போது, ஊழியம் செய்த பொழுது எத்தனையோ மனிதர்கள் அவரை சந்தித்த போது யாரும் சொல்லாத வார்த்தையை அந்த பர்திமேயு குருடன் அவரை பார்த்து சொல்லுவான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சத்தமிட்டு சொன்னான். சத்திய தேவனாகவே அறிந்தவன் பர்திமேயு குருடன். ஹலோ, தெய்வத்தை நீங்க எப்படி தியானிக்கிறீங்களோ அப்படிதான் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்களேன். அவரை சிநேகிதரா பார்த்தீங்கன்னா
என் சிநேகிதரா எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நான் அனாதையா நிற்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு அனாதி தேவனாய் வெளிப்படுவார், அடைக்கலமா வெளிப்படுவார், ஆலோசனை கர்த்தரா வெளிப்படுவார், ஆறுதலின் தேவனா வெளிப்படுவார். பைபிள்ல பர்திமேயு குருடன் அவரை சத்திய தேவனாகவே அறிந்திருந்தான், சத்திய தேவனாகவே. ஏன்னா அவருக்கு ஒரு பேர் வைக்கிறான், அவர் தாவீதின் குமாரன், அவர் தாவீதின் குமாரன். ஏன்னா ஆதி ஜெனரேஷன்ல கேள்விப்பட்டிருக்கான், வசனத்தை மற்றவங்களாம் சொல்லி 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 கேள்விப்பட்டிருக்கான், அவர் தாவீதின் குமாரன், அவர் தாவீதின் குமார். இயேசு இயேசுன்னு சொல்றாங்கல்ல, அவர் யாரா? அவன் யோசிக்கிறான். கண் தெரியாத குருடன் இயேசுவை இமேஜின் பண்றான், யோசிக்கிறான், சிந்திக்கிறான். அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கண் தெரியாத குருடன், பைபிளை பார்த்ததே கிடையாது, தெய்வத்தை பார்த்ததே கிடையாது, மனிதர்களை பார்த்ததே கிடையாது. காதுல சொன்ன வார்த்தை, அவர் தாவீதின் குமாரன் போறான். அவர் போறாரு, தெய்வம் போறாரு, எஜமான் போறாரு, என் ரட்சகர் போறாரு, என்னை படைத்தவர் போகிறாரு. அவரை பார்த்து சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஆண்டவரை சத்திய தேவனாகவே அறிந்திருந்தான். இன்னும் சிம்பிளா சொல்றான், மத்தேயு 1:1 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 1:1 எங்க போட்டிருக்கு? மத்தேயு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. வம்ச வரலாறு, தாவீதின் குமாரனே. இந்த பேர் இயேசுடைய பேரும் தாவீதுடைய பேரும் இணைந்தே வருகிறது பாருங்க. மார்க்கு 10:11 10:9. ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது. அதையா மார்க்கு 10:9 11:10 வாசிங்க. மன்னிக்கும் கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற 11:9 தானே? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம், தாவீதின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு, கவனிங்க, இயேசு தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு தாவீதின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறார். லூக்கா 1:32 வாசிங்க. லூக்கா 1:32. லூக்கா 1:32. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை தாவீதின் சிங்காசனத்துக்குரிய இயேசுவாய் இயேசு அழைக்கப்படுகிறார். ஏசாயா 11:1 2 வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதின் ஈசாயின் அடிமரத்தின் வேர் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். தாவீதின் கிளை என்று இயேசு பூமியிலே அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வாசிங்கம்மா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7. சபையன் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், தாவீதின் திறவுகோலை உடையவர் இயேசு அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வாசிக்கலாமா? 22:16. வெளிப்படுத்தின விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின் வழி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். இயேசு பேரும் தாவீது பேரும் பைபிள்ல இணைஞ்சே வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை பர்திமேயு குருடன் தாவீதுக்கு ஒப்பாக, தாவீதுக்கு இணையாக, தாவீதுக்கு நிகராக, தாவீதுக்கு விட மேன்மையாக இயேசுவை சொல்லி சொல்லி கூப்பிடுவதை பார்க்கிறோம். இயேசுவை அவன் பார்த்ததே இல்லை, இயேசுவை முன்னாடி சந்திச்சதே இல்லை. யாரோ சொல்லி கேட்டதை, அவன் காதுல வந்ததை அவன்
அதை இமேஜின் பண்ணி 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 அவன் இதயத்தில் அவர் தான் மேசியா, அவர் தான் ரட்சகர், அவர் தான் என் தேவன், அவர் தான் என் கண்ணை மாத்துறவர், என்னை சுகமாக்குறவர், எனக்கு அற்புதம் செய்கிறவர்னு அவரை நம்பி விசுவாசித்து அதை யோசித்து யோசித்து திங்க் பண்ணி அதை உள்ளத்துக்குள்ளே வைத்து வைத்து சத்தத்தை உயர்த்தி சத்தமிட்டு சொன்னா சத்திய தேவனாகவே அவனை அறிந்திருந்தான், அவரை அறிந்திருந்தான். கண்டறியாத குருடன் இயேசுவை, அவரை தாவீதின் குமாரனாகவே சொன்னான். சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு வர சொன்னார். வஸ்திரத்தை போட்டுட்டு கிட்ட போகிறான். அவனை கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா என்னை கூப்பிட்டு இல்லை, நீ உனக்கு என்ன வேணும்? என்ன நீ சத்தமிட்டு கூப்பிட்ட, நீ பிச்சைக்காரன், எல்லாரும் சத்தம் போட்டாங்க, எல்லாரும் அதட்டினாங்க, நீ முன்னிலும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்ட. நீ சத்தத்தை கூப்பிட்டதுனால நான் நின்று பார்த்தேன், உன்னை பார்த்தேன். நான் உன்னை பார்த்ததை நீ என்னை பார்க்கல, நான் உன்னை பார்த்தேன். அண்ணா, நான் உன்னை பார்த்து கேட்குறேன், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அவருக்கு தெரியாதா? கண் தெரியாத குருடன் அவருக்கு தெரியாதா? இது வரைக்கும் மனுஷனை பார்த்ததே இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? தெரியும்ல. கூப்பிட்டு கேட்குற, உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறேன். நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த நாளில் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அங்கே நின்றுட்டு கேட்குறாரு, என் மகனே உனக்கு என்ன வேணும்? என் மகளே உனக்கு என்ன வேணும்? அவர் சொல்கிறான், நான் பார்வையடையணும். எனக்குள்ள மெயின் ப்ராப்ளம் என் சஞ்சலம். ஆனால் விருப்பத்தோடு சொல்கிறேன், எனக்கு அது வருத்தம், அது சஞ்சலம். பிறந்த நாள் முதலே கண் தெரியாது, பிறந்த நாள் முதலே யாரையும் பார்த்ததில்லை, பிறந்த நாள் முதல்ல யாரையும் பார்த்ததில்லை. நான் தெய்வத்தை பார்த்ததில்லை, மனுஷனை பார்த்ததில்லை, மிருகணத்தை பார்த்ததில்லை, மரங்களை பார்த்ததில்லை. நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன், நான் பார்க்கணும், நான் உண்மை பார்க்கணும். தெய்வம் கேட்குறாரு, அவன் உண்மையாக ஓப்பனாக சொல்கிறான். சஞ்சலத்தோட விருப்பத்தை சொன்னான், விருப்பத்தை சொன்னான். சஞ்சலத்தை வேண்டாம் வெறுப்பா சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் லைஃப்பில் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். சஞ்சலத்தை வேண்டாம் வெறுப்பா சொல்லாதீங்க. தெய்வத்துக்கிட்ட விருப்பத்தோடு சொல்லுங்க, நிறைவேற்றுவார். ஆமென் தான் சொல்லுங்களேன். சஞ்சலத்தை வேண்டாம் வெறுப்பா சொல்லாதீங்க, விருப்பத்தோட சொல்லுங்க. அவர் பார்க்குறாரு, அவர் சொல்லுவார், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? என்னை நோக்கி கூப்பிடுற, சத்தமிடுற இல்லை, உனக்கு என்ன வேணும் கேட்குறாருல்ல. சமயத்தை மிஸ் பண்ண விரும்பாதவன் பரதிமேயி குருடன். சத்தமிட்டு கூப்பிட்டான் பரதிமேயி குருடன். சமூக பாதுகாப்பான வஸ்திரத்தை ஏற்காதவன் பரதிமேயி குருடன். சத்திய தேவனாகவே அறிந்திருந்தான் பரதிமேயி குருடன். சஞ்சலத்தை வெறுப்பத்தோடு தெரியப்படுத்தினான் பரதிமேயி குருடன். பரதிமேயி குருடன். நீதிமொழிகளில் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வசனம் இருக்குது. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு நல்லது. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் வாஞ்சை இன்னைக்கு நிறைவேறும். ஃபாஸ்டிங்கோடு வந்தீங்கல்ல, இன்னைக்கு நிறைவேறும். தேவ சமூகத்தில் வந்து நின்றீங்கல்ல, இன்னைக்கு நிறைவேறும். எதுக்காக காத்திருந்தீங்களோ இன்னைக்கு நிறைவேறும். நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களை இதை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விருப்பத்தை நிறைவேற்றதாங்க அவர் வேலையே. அவர் சித்தப்படி கேளுங்க, விருப்பமானதை கேளுங்க. சஞ்சலத்தை விரும்பி கேளுங்க. நான் இது மாறணும், இது மாறணும், இது என்னை விட்டு மாறணும், நான் உம்மை பார்க்கணும். அன்பானவர்களே, பைபிளில் எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ புனிதர்கள், எத்தனையோ மக்கள் இருந்தாலும் இந்த பரதிமேயி குருடன் இருக்கான் பாருங்க, அவரை சந்தோஷப்படுத்தின ஒரு நபர்.
அவரை சந்தோஷப்படுத்தின ஒரு நபர். நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. கண்டறியாத குருடங்கூட சமயத்தை மிஸ் பண்ண விரும்பாம, சத்தத்தை அடக்கி கொள்ளாம, யாரும் பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லி அலட்சியமாக நினச்சிருவாங்களே அப்படிலாம் ஃபீல் பண்ணாமல், சமூக பாதுகாப்பாக இருக்கிற வஸ்திரத்தை ஏற்காமல், சத்திய தேவனாகவே தெய்வத்தை அறிந்தவன் சஞ்சலத்தை விருப்பத்தோட தெரியப்படுத்தினான். பர்திமேயு குருடன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இப்போ பார்வை அடைவாயாக, நீ போய் பார்வை அடைவாயாக. அன்பானவர்களே, நம்ம வாஞ்சியை நிறைவேற்ற தெய்வம் உயிரோடு இருக்காருங்க. 30 வருஷமாக நம்முடைய ஒவ்வொரு வாஞ்சிய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்து. என் மகனே, நீ ஞானவானாகி என்னை நிந்திக்கிறவங்களுக்கு முன்பாக, என் எதிராளிகளுக்கு முன்பாக, என்னை ஏளனமா பேசுகிற மக்களுக்கு முன்பாக, என்னை மட்டம் தட்டி பேசுகிற ஜனங்களுக்கு முன்பாக, என்னை அலட்சியப்படுத்துகிற என் ஜனங்களுக்கு முன்பாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மதிய வேளையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்து. பர்திமேயு குருடன் இயேசுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தின நபராய் மாறினான். சமயத்தை மிஸ் பண்ண விரும்பல, சத்தத்தை அடக்கிக் கொள்ள விரும்பல, சமூக பாதுகாப்பான வஸ்திரத்தை ஏற்க விரும்பல, சத்திய தேவனாகவே அறிந்தவனா இருந்தான். சஞ்சலத்தை விருப்பத்தோட தெரியப்படுத்தினான். உங்க வாழ்க்கையில் என்ன சஞ்சலம்? எது மாறணும்? எது உங்களை நஷ்டப்படுத்திச்சு? எது உங்களை கஷ்டப்படுத்தினது? எது உங்களை காயப்படுத்தினது? இயேசுகிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு மாறும். இயேசுகிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு மாறும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் காலங்கள் நேரங்கள்லாம் வேஸ்டாக போயிடுச்சு. சில நேரம் என் ஜெப நேரம் கூட வேஸ்டாக போயிடுச்சு. நான் உண்மை சரியாக விசுவாசிக்கலை, சரியாக நம்பலை, சரியாக புரிந்து கொள்ளலை, சரியாக உண்மை தேடலை, சரியாக உண்மை நம்பலை, சரியாக உண்மை நேசிக்கலை. என் சமூகத்தில் யாராட்டிலுமோ கேட்டேன் ஆண்டவர், என் ஆலோசனை யார்கிட்டயே நம்பி இருந்துச்சு, யாரையோ கேட்க போனேன், யார்கிட்டயோ சொல்ல போனேன். ஆண்டவரே, பர்திமேயு குருடன் யார்கிட்டையும் போலப்பா. பர்திமேயு குருடன் யார் ஆலோசனையும் கேட்கல. அவன் ஆண்டவரை டைரக்டா டச் பண்ணான், ஆண்டவரை டைரக்டா தொட்டா. ஆண்டவரை டைரக்டா தொடுவதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு, உனக்கு பலன் கொடுத்திருக்காரு, உனக்கு விசுவாசம் கொடுத்திருக்காரு. உன் வாழ்க்கையில நன்மை நடக்கும், உன் வாழ்க்கையில உன் வாஞ்சை நிறைவேறும், உன் செயல்கள் செயலாற்றப்படும், உன் கிரியைகள் நடைமுறைப்படுத்தப்படும். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன் கண்ணீருக்கு பலன் உண்டு, உன் காத்திருப்புக்கு பலன் உண்டு, உன் நீடிய பொறுமைக்கு பலன் உண்டு, உன் வேண்டுதலுக்கு பலன் உண்டு, உன் வியாதிக்கு முடிவு உண்டு, உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, உன் நெருக்கத்துக்கு விமோசனம் உண்டு, உன் கலக்கத்துக்கு கர்த்தருடைய கரம் உண்டு, கர்த்தருடைய கரம் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரே உனக்கு வெளியரங்கமாய் மெய்பலனை அளித்திடுவார். கல்வாரி இரத்தத்தால் மீட்டதினால் கலந்திடுவார். கலங்காத என் மகனே, கர்த்தரின் கரத்தில் பரிசு உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சிநேகம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பரிசு உங்க வாழ்க்கையில உண்டு. பர்திமேயு குருடனுக்கு கர்த்தர் தந்தாரு.
பர்திமேயு குருடனை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரு. பர்திமேயு குருடனை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரு. கர்த்தரை சந்தோஷப்படுத்தின பர்திமேயு குருடனை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரு. உங்க லைஃபை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்க தொழிலை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்க பிசினஸை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். தடைகள் மாறுவதாக, பிரச்சனைகள் விலகுவதாக, போராட்டங்கள் விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஞானவானாகி என் இருதயத்தை நீ சந்தோஷப்படுத்தினேன்னா நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். என் மகனே, என் மகளே, நீ ஞானவானாய் மாறினால், நீ ஞானவானாய் நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவேன். நீ என்னை சந்தோஷப்படுத்த நினைச்ச, நான் உன்னை உன் சந்ததியை சந்தோஷப்படுத்துவேன். நீ என்னை சந்தோஷப்படுத்த தான் வந்த, என்கிட்ட வந்த, நான் உன்னை உன் சந்ததியில உன் ஊர் மக்களுக்கு முன்பாக உன்னை சந்தோஷப்படுத்துவேன். பர்திமேயு குருடனை அந்த ஊர்ல கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரு. அந்த ஊர்ல கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரு. குடும்பத்தை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினாரு. அநேக கண்கள் பார்க்க ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்தாரு. கர்த்தர் மகிமைப்படுத்தினாரு. கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினாரு. கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் மகிழும்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, நான் உண்மை சந்தோஷப்படுத்த என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். என் எண்ணங்களை, நேரங்களை, சிந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன். பர்திமேயு குருடன் கண்டறியாத காலத்தில் கூட சமயத்தை மிஸ் பண்ண விரும்பலை, சத்தத்தை அடக்கிக் கொள்ள விரும்பலை, சமூக பாதுகாப்பை ஏற்க விரும்பலை. சத்திய தேவனாய் அறிந்தவனாய் இருந்தான். சஞ்சலத்தை விருப்பத்தோடு தெரியப்படுத்தினான். நானும் அப்படிதான் ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்தில் அதுதான் வந்திருக்கிறேன். என் வாஞ்சை நிறைவேறுவதாக, என் விருப்பம் நிறைவேறுவதாக. நீ போ, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னீங்கல்ல, நீ போ, நீ சுகமாயிருப்பேன்னு சொன்னீர்ல. என் மகனே, என் குமாரனே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு நன்மையான காரியங்களை செய்யாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சுகம் தராமல் இருப்பேனா? பர்திமேயு குருடனுக்கு கண் பார்வையை கொடுத்த தெய்வம் அவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிருள்ள தெய்வம் நம்ம மத்தியில் நிற்கிறாரு. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை உயிர்ப்பீங்கப்பா, என் சிந்தையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை சந்தோஷப்படுத்துங்கப்பா, என்னை சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதியும், கனப்படுத்துங்க, கிருபையாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், பெரியவர்களையும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. இங்க இருக்க சகோதரனுக்காக, குடும்பத்துக்காக, மகனுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். பழுகி பெருக கிருபைத்தார். அநேக சத்திய வசனத்தை தைரியமாய் போதிக்க கிருபை செய்தரலும். எல்லைகளை விரிவாக்கித்தார். உன் கண்கள் தூர தேசத்தையும் காணும் என்ற சத்திய வார்த்தையின்படி பல நாடுகளுக்கு கொண்டு செல்ல கர்த்தர் வழிகளை திறந்து கொடுப்பீராக. ஆசீர்வதியும், கனப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.